இங்கே உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சுருக்கிறார். யூ ஹாவ் ஒன் பாத். உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு காலிங் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது. ஒரு மோசே, ஒரு தாவிது, ஒரு லியோ ராகேஷ், உங்கள் பேரை போட்டுக்கோங்க. சரி, யூ ஹாவ் பர்பஸ். ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு கூட உண்டாக்கியிருக்கிறார். ஆமென். நீங்கள் டோன்ட் காப்பி அதர்ஸ். டோன்ட் காப்பி அதர்ஸ். யாரையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஓட்டத்தை நான் ஓடணும்? உங்கள் ஓட்டத்தை நீங்கள் தான் ஓடணும். கர்த்தர் ஒருத்தனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா அவனை கொண்டு தான் அதை செய்ய முடிப்பார். ஹல்லேலூயா. This program is possible by the support and prayers of partners and well-wishers of Thindikkal Revival Igniters. God loves you so much. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நேசிக்கிறது எல்லாரும் நேசிக்கலாம். God loves every creation. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்டாக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கிறார். ஆனால் எல்லாரையும் நம்புறதில்லை. ஆமென். ஆமாம், உங்கள் தெருவில் எத்தனையோ வாலிபர்கள் உண்டு, உங்கள் சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் எல்லாரையும் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல அமர்ந்திருக்கவில்லை. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை எல்லாம் இங்கே கூட்டி வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ரைட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைம். ரொம்ப முக்கியமான நேரம். சரியா? இந்த நாளில் எங்களை அன்பாக அழைத்த இந்த வண்டர்ஃபுல் டீமுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, பாஸ்டருக்காக, அங்கே இருந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஒரு கிளாப் பண்ணிடலாமா அவங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா வாலிபர் கூட்டம், நான் ஒரு வாலிபர் கூட்டத்தை விட்டதே இல்லை. வாலிபனாக இருக்கும்போது, இப்போயும் வாலிபர் தான். நான் ஊழியத்திற்கு வருகிறதுக்கு முன்பதாக ஒரு வாலிபர் கூட்டத்தை விட்டதில்லை. எங்கே போனாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் வாலிபர் கூட்டத்துக்கு போகிறது வழக்கம். ஆனால் ரெட்ஷிப் பண்ணுறது வர்றதுக்கு ஒரு என்கவுண்டர், காட்ஸ் என்கவுண்டர்னு ஒன்று இருக்குல்ல, ஆண்டவரோட சந்திப்பு அப்படின்றது ஒன்று அவ்வளோ சீக்கிரமாக நடந்துடல. அவர் என்னைக்கு முன்குறிச்சாரோ அந்த நாளில் நானும் ஆண்டவர் என்னை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டதுனால ஆண்டவர் சந்திச்சிட்டார். ஆமென். காட் ஃபோர்ஸ் எனிபடி. ஆண்டவர் யாரையும் என்ன பண்ண மாட்டார், ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஆண்டவர் ரொம்ப ஜென்யூன் பர்சன். அவர் ஒரு பர்சனாலிட்டி, ஆள் தத்துவம் உள்ளவர். ஆவியானவர் என்ன உள்ளவர்? ஆள் தத்துவம் உள்ளவர். ஆள் தத்துவம்னா உங்களுக்கு எப்படி? அவருக்கு எமோஷன் எல்லாம் உண்டு. உங்களுக்கு எனக்கு இருக்கிற பொசசிவ்னஸை விட, லவ்வை விட, அஃபேரை விட யாருக்கு அதிகம்? ஆண்டவருக்கு அதிகம். அவர் ரொம்ப ஹீஸ் வெரி பொசசிவ் காட். உங்களை முன் குறிச்சிட்டாருன்னா, தண்ணி தெளிச்சிட்டாருன்னா உங்களை தூக்கிட்டு வராமல் விடவே மாட்டார். ஆமாம். நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும், முக்கியமாக எஸ்பெஷலி இந்த வாலிபர்களை ஆண்டவர் விடுறதே இல்லை. ஏன்னா ஆண்டவருக்காக வல்லமையாய் பிரகாசிக்கிற இந்த நாட்களில் பிரகாசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, வேதத்தின் நாட்களில் பிரகாசித்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களை சந்தித்த நாள் எது அப்படின்னா வாலிப வயசில் தான். ஆமாவா இல்லையா? சரி, வாலிப வயசுனா எத்தனை வயசு வரைக்கும் வாலிபர்? வாலிபனா எத்தனை வயசு? 30. சரி, ஒருத்தர் 30. குட். பின்னாடி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். 92, 60? ஒருத்தவங்க ஆசீர்வதிப்பாரா? யாரும் 60 வயசு உள்ள ஆள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற 25. குட் ஐயா. 25. குட். வேற நீங்கள் 3 பேரும், நீங்கள் ஒரு 25 வச்சுக்கோங்க. ரைட். வாலிப வயசுனா 45 இயர்ஸ் வரை வாலிபர் தான். சரியா? ரைட். சரி, உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். ஒரு ஜென்ரேஷன், ஒரு தலைமுறைனா எத்தனை வயசு? 92. சூப்பர். வேற? குட். ஒரு தலைமுறை 40. பாஸ்டர் குட். வேற? வேற எனிபடி? 100. 86. பரவாயில்லையே. வேற? பின்னாடி ஒரு தலைமுறைனா எத்தனை வயசு? 60. சரி, ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னா 33 இயர்ஸ். சொல்லுங்க. 33 வருஷம் அப்படின்னா அதுக்கப்புறம் திருமணம் வாங்கி அடுத்த ஜென்ரேஷன் அவர்கிட்ட வந்துடும். சரியா? ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறை வந்துடும். ஸோ அதனால் ஆவரேஜாக 33 வயசு தான் ஒரு தலைமுறை. ரைட். பலத்தின் மிகுதியினால் 80 வயசு ஒரு மனுஷன் உயிர் வாழலான்னு வேதத்தில் இருக்குது. ஆமாம் தானே? உங்கள் லைஃப் ஸ்பேன், நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு 90 வயசு நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, சும்மா வச்சுக்கலாம். இந்த நாட்களுக்குள்ளே எந்த வயதில் உங்களுக்கு பலன் மிகுந்த வயசு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு 15 வயசு 16 வயசில் நீங்கள் சேட்டை பண்ணும்போது
நம்ம டீச்சர்ஸு இல்லை தாத்தா மாரெலாம், ஏய் நான்லாம் ஆடாத ஆட்டமாடா நீ ஆடிட்ட, உன் வயசில் இருக்கும்போதெல்லாம் அப்படின்வாங்க. ஆமாம் தானே? இந்த டயலாக் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஆமாம். முக்கியமாக நம்மளை பார்த்து எல்லாருமே கண்டிப்பாக சொல்லிடுவான், நான் ஆடினதில் நீலாம் 10% கூட ஆடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு ஏஜில் தான் நம்ம பலத்தின் மிகுதி காணப்படுது நம்ம சரீரத்தில். அது எந்த வயசு நீங்கள் நினைக்கிறீங்க? 50. வேற கேட்டது 2 கேள்வி சொல்லுங்கள். அதுவும் நீங்களே சொல்லிருங்கண்ணே அப்படின்றீங்களா? அதுவும் 33 வயசு தான். ஹல்லேலூயா. ஸோ த ஏஜ் ஆஃப் 33 ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பீக் அவருக்கு இருந்த நாள் 30லேருந்து 33 வயசு வரைக்கும் எத்தனை பயங்கரமாக ஒரு ஊழியத்தை, வல்லமையான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்தார். ஒரு 6 மாத காலங்கள். அதுக்கப்புறம் அது எதை குறிக்குது அப்படின்னா, வேத வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க, அவர் ஜெபித்த நாட்கள், ஊழியம் செய்தது போக அவர் ஜெபித்த நாட்கள் ஒரு 6 மந்த்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ 33 வருஷம் வந்து அவர் ஜீவனோடு இருந்தார். அதில் 3 வருஷம் இஸ் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் த மினிஸ்ட்ரி. ஆமென். சரி, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க மாத்திரம் அப்படி கை தூக்கி காமிங்க பார்ப்போம். பொம்பளை பிள்ளைங்களாம் இல்லை, சும்மா தூக்கி காட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே 30 வயசு, ஒரு 2-3 பேரை தவிர. ரைட், குட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 30 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னென்னா, இந்த வயசுக்குள்ளே நீங்கள் உங்கள் டைமை ஆண்டருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது அது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். ஆமாம். அதை தாண்டிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். திஸ் இஸ் வெரி பீக் டைம் இன் யுவர் லைஃப். உங்கள் லைஃப் பிளானில், உங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் மிகவும் முக்கியமான வருஷங்கள் எது அப்படின்னா முதல் 30 வருஷம் வெரி இம்பார்ட்டன்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 30 வயசு வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம். ஹல்லேலூயா. ரைட், தேங்க்யூ. அது மட்டும் தான் நான் சொல்ல சொன்னேன். தேங்க்யூ தேங்க்யூ. நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு யாரும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. இன்றைக்கி நான் என்கிட்ட பேசும்போதே சொன்னாங்க, ஆனால் ஈவினிங்கில் வந்து 2 செஷன் உண்டு, சகோதரிகளுக்கு தனியாக சகோதரர்களுக்கு தனியாக அப்படின்னு சொல்லி. யூஸ்வலாக நாங்கள் வந்து வாலிபர் கூட்டம் ரொம்ப ரேர். அதையும் மீறி போனாலும் நான் வந்து கம்பல்சரி பசங்களை தனியாக பொண்ணுங்களை தனியாக பிரிச்சுறது வழக்கம். ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஓப்பனாக பேசலாம். ஆமாம் தானே? எவ்ரி டைம் வந்து வாலிபர் கூட்டத்தில் நீ ஒரு பாவி, அதான் ஏன் தெரியுமையா, நீ பாவத்தை விட்டு வெளியில் வர முடியாமல் தானே இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஆமாம் தானே? இந்த கொஸ்டின் எல்லா யூத்ஸுக்கும் உண்டு. அப்போது நான் வாலிபராக இருக்கும்போது பாவத்தை விட்டு வெளியில் வா, விட்டுரு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு விட்டுருன்றாங்க, எப்படி விட்டுறதுன்னு தெரியலையே. இல்லை ஆண்டர் ஏதாவது உதவி செய்வார், ஏதாவது ஐடியா கொடுப்பாங்களான்னு வந்தா விட்டுரு நீ பாவின்னு சொல்கிறதுலே குறியாக இருக்காங்களே நான் நினச்சேன் அந்த நாட்களில். அப்புறம் பிகம் ஃபுல் டைம் மினிஸ்டர் ஆஃப் காட். முழு நேர ஊழியத்துக்கு வந்து இது என்னுடைய 15வது வருஷம் நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்து. அதற்கு முன்பதாக இந்த மாதிரி கீபோர்டு எடுத்துகிட்டு ஃபாதர் பெர்க்மேன்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் கீபோர்டிஸ்ட்டாக வெளியில் எல்லா பப்ளிக் மீட்டிங்ஸ்க்கு போகிறது வழக்கம். இப்போ அந்த நாட்களில் அநேக கூட்டங்களுக்கு போகும்போது நிறைய வார்த்தைகளை கேட்பேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஊழியம் செய்யணுன்ற ஆசை. இப்போ ஊழியத்துக்கு வந்தாச்சு. இந்த நாட்களில் நான் இந்த மாதிரி செப்பரேட்டாக உட்கார வைக்கும்போது நாங்கள் பேசுகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் ஓப்பனாக பேசலான்னு இருக்கேன். ரெடியாக நீங்கள் கேட்குறதுக்கு? ஆமாம். என்கிட்ட பேசும்போது சொல்லிட்டாங்க, இந்த கவுன்சிலிங் செஷன் மெசேஜ்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி. அதனால் எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. ஓகே, அதனால் நான் மெசேஜ்லாம் எடுத்து உங்களை வந்து டென்ஷன் ஆக்க மாட்டேன். ஐ யூ ஹாப்பி? பாருங்கள், லாஸ்ட் பெஞ்ச் பாருங்கள், எல்லாம் சந்தோஷம். ரைட், ரொம்ப சந்தோஷம். உங்களை விட அவங்க தான் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. பின்னாடி இருக்கிறவர்களுக்காக முன்னாடி இருக்கிறவர்கள் கரங்களை தருங்க பார்ப்போம். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ முன்னாடி இருக்கிறவர்களுக்காக பின்பக்கம் இருக்கிறவர்கள் கை தட்டு பார்ப்போம். சூப்பர், தேங்க்யூ. ஜீவனோடு இருக்கிறவங்க மாத்திரம் கை தூக்கி காமிங்க. ஒரு 3 பேர் உயிரோடு இல்லை. ஏசப்பா, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். I want to start with a small story. ஒரு குட்டி கதையோடு கூட நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ரெடியா? எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் இருக்குது. அதனால் ஒரு சில நேரம் மாத்திரம் நான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த எண்டில் we have to pray. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். இது வழக்கமான ஜெபம் இல்லை. அந்த டைமில் ஆண்டவர் உங்கள் மேலே தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவார். ஆமாம். எவ்ரி செஷன் முடியும் போது ஏதோ சும்மா ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிட்டோம், நல்லா இருந்துச்சு இல்லை நல்லா இல்லை அப்படின்றத உங்ககிட்ட இருந்து நானும் ஆண்டவரை எதிர்பார்க்கல. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறார், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமாம். ஸோ ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை திரும்ப ரெஸ்டோர் பண்ணணும்னு ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு ரெஸ்டரேஷனை கர்த்தர் தரப்போகிறாரு. ஏன்னா நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி கர்த்தர் அதை வெளிப்படுத்த போகிறார். ஆமாம், நோ யுவர் கெப்பாசிட்டி. உங்கள் லெவல் என்னன்றது நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் லெவல் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க.
ஓகே, கம் டு மீ. என்னை பாருங்கள் பாப்பா, கொஞ்சம் பார்க்குறீங்களா? நல்லா கவனிங்க. ஒரு கதை. ஒரு ஆனியன், வெங்காயம் விற்கிற ஒரு வியாபாரி. வெங்காயம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? என்னப்பா, என்ன வருமா? அடப்பாவி, வெங்காயம்னா அழுக வருமா அவனுக்கு? சரி, நல்லா கவனிங்க. ஆனியன், ஒரு வெங்காயம் விற்கிற ஒரு வியாபாரி. அவர் என்ன பண்ணுறாரா, வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஊரில் வந்து பயிரிட்டு அதை வந்து சேல் பண்ணுறார், விற்கிறார். அப்போ அவர் விற்கும்போது அது பெருசாக ஒன்றும் ரொம்ப சேல் ஆகலை. அதனால் டென்ஷன் ஆகி என்ன பண்ணலான்னு யோசித்து கொண்டு அதெல்லாம் வீணாகிறதுக்குள்ளே பக்கத்து நாட்டுக்கு கொண்டு போய் விற்போம் அப்படின்னு ஒரு அந்த நாட்களில் பாய்மர படகு கப்பல் இருந்தது. அதில் எல்லாம் பங்க் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக அடித்தட்டு ஃபுல்லாக அடுக்கி வைத்து அதை எடுத்துக்கொண்டு பக்கத்து நாட்டுக்கு செல்கிறார். போகிற வழியில் பயங்கரமான புயல் அடிக்கிறது. என்ன அடிக்கிறது? புயல். இதை அடித்து ஒரு தீவில் கொண்டு போய் விட்டுருது. அந்த தீவுக்கு போகும்போது இந்த கப்பல் ரிப்பேர் ஆகிடுச்சு. கப்பலால் என்ன பண்ண முடியல, மூவ் ஆகலை. அதனால் அந்த கப்பல் ஓட்டையெல்லாம் அடைச்சாதான் என்ன பண்ண முடியும், அடுத்து பிரயாணப்பட முடியும். அது ஒரு சின்ன தீவு. அதில் ஒரு குறுநில மன்னன், ஒரு ஆதிவாசி கூட்டம் அங்கே இருக்குது. அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த இடத்துல அவர்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறான். அவங்க அந்த கப்பல் ரிப்பேர் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறார்கள். இவனும் இவனோடு கூட போனவர்களும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. உள்ளே இருக்கிறதெல்லாம் என்னது? ஆனியன், வெங்காயம். என்ன ஆயிரும், சீக்கிரமா அழுகி போயிடும். அதனால இது எப்படியாவது இவங்க கிட்ட வித்துடலாம் அப்படின்னு சொல்லி, நான் வெங்காயம் வச்சுருக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறான். அவர்களுக்கு வெங்காயம்னா என்னென்ன they don't know what is onion. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னால், எங்கள் நாட்டில் இது விலையேறப்பெற்ற சாப்பாட்டு பொருள், ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்காயத்தில் என்னெல்லாம் டிஷ்ஷு செய்ய முடியுமோ, சாப்பாடு செய்ய முடியுமோ செய்து அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதை பரிமாறுறார். அவங்கெல்லாம் அதை சாப்பிட்டு பார்த்தோன்னே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, வா அப்படின்னு சொல்லி எங்கள் மன்னர்கிட்ட இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி ராஜாட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கிறார். அவன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், உங்ககிட்ட எவ்வளோ வெங்காயம் இருக்குது அப்படின்னு கேட்குறான். அவன் உடனே சும்மா சொல்லவா வேணும், நம்மள்கிட்ட ஃபுல்லாக இருக்கே, கப்பல் ஃபுல்லாக, எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறார். கொடுத்த உடனே இந்த ராஜா கேட்டான், இந்த வெங்காயத்துக்கு நிகராக உனக்கு வேறு என்ன வேணும் எங்ககிட்ட இருந்து அப்படின்னு கேட்டான். அந்த நாட்களில் பண்டமாற்று முறை இருந்தது. ஆமாம் தானே? அப்போ பணம்லாம் கிடையாது. என்ன தான் கொடுப்பாங்க? ஒரு பொருள் கொடுத்தா இன்னொரு பொருள் கிடைக்கும். அப்போ இவர் இந்த வெங்காயத்தை கொடுத்துட்டு காசுக்காக காத்திருக்கிறார். அந்த பர்சன், அந்த ராஜா ஒரு பொருள் கொடுத்தார். அது என்ன நீங்களே கண்டுபிடிங்களேன். அது எல்லோ கலரில் கொஞ்சம் பளபளன்னு இருந்துச்சு. பா, நீங்களாம் தீர்க்கதரிசிகள். குட். தங்கத்தை அந்த வெங்காயத்துக்கு ஈக்குவலாக அவர் கொடுக்குறார். இவர்களுக்கு அதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? தங்கத்தை பார்த்தா ஏன் சந்தோஷம்? விலையேற பெற்றது. எஸ். ஸோ இவர் அமைதியாக என்ன பண்ண அப்படின்னா, இதுதான் விலையேற பெற்றதா, சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு, இப்போ கப்பல் ஃபுல்லாக என்ன இருக்குது, தங்கத்தை எடுத்துகிட்டு ஊருக்கு வந்தாச்சு. வந்து இவனோட கூட வந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து எல்லோரும் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகிட்டாங்க. இந்த மனுஷனும் பயங்கரமாயிட்டான். வரும்போதே இவன் என்ன பண்ணான்னா, அந்த வெங்காயத்தை மூடி இப்படி வச்சா அது என்ன பண்ணும், விளைச்சி வெங்காயமாக வரும்னு அவர்களுக்கு பயிரிட சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ தான் முக்கியமான விஷயம் இருக்குது. இவனுக்கு பக்கத்து கடைக்காரன் பூண்டு வியாபாரி. என்ன வியாபாரி? ஆமாம். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, சும்மா இல்லை, இவன் இந்த மொத்த கதையும் கேட்டான். கேட்டு முடிச்சுட்டு இவனுக்கு ஒன்று தோணுச்சு, இதே மாதிரி நம்மளும் போகிறோம், கப்பல் எடுத்துகிட்டு போகிறோம், அதே இடத்துக்கு போய் எதை வித்துடலாம், பூண்டை கொடுத்துட்டு தங்கம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரில்லியண்ட்டான பிளான் பண்ணார். பண்ணி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் அவன்கிட்ட கேட்டார், அது எந்த இடத்துல இருக்குது அந்த தீவு அப்படின்னு. இவன் உடனே ஏன்னு கேட்குறான். சொல்கிறான், இல்லை அந்த தீவுக்கு நானும் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா. இவன் சொல்கிறான், இந்த மாதிரி மேப் எடுத்து இந்த வழியாக நான் போனேன், எனக்கு தெரிஞ்சு காற்று அடித்து இந்த வழியில் தான் போயிருக்கணும், இந்த தீவு இந்த இடத்துல தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் சொன்ன உடனே இவன் ஒரு ஷிப் எடுத்தான். அதே போல் எடுத்து அந்த கீழ் காற்றுக்காக காத்திருந்தான். அந்த காற்று அந்த பக்கம் அடித்தா தான் போக முடியும். காத்திருந்தான். அந்த நாட்கள் வந்தது. ஃபுல்லாக எதை நிரப்புனார் இவர் கப்பலில்? பூண்டை நிரப்பி விட்டு ரொம்ப ரெடியாக கிளம்பி, வேறு யாரையுமே கூட கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணணும், ஷேர் கொடுக்கணும். அதனால் ரொம்ப நல்லவன், அதனால் யாரையும் கூட்டிகிட்டு போகாமல் இந்த ஷிப் எடுத்துகிட்டு போகிறார். போய் பல இன்னல்களெல்லாம் தாண்டி இந்த இடத்த ஒரு வழியாக தூரத்தில் கண்டுபிடிச்சி அந்த தீவுக்கு பக்கத்தில் வரும்போதே கப்பலை இவனே என்ன பண்ணுறான், உடைக்கிறான். பிரில்லியன்ட். அவனே கொஞ்சம் லைட்டாக கீழெல்லாம் உடைச்சி
ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு போய் நிறுத்துகிறான். அவர்கள் சொல்கிறாங்க, சில காலங்களுக்கு முன்பதாக இதே மாதிரி ஒருத்தர் வந்தார், கப்பல் உடஞ்சி போய் நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ இவன் சொன்னால், என்கிட்ட வந்து என்ன இருக்குது, பூண்டு இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? அவர்கள் உடனே அப்படின்னா என்னது அப்படின்னா அவன் சொன்னான், எங்கள் நாட்டில் இது தான் என்னது விலையேற பெற்ற பொருள் அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் ஒரே உற்சாகமாகிடுச்சு. ஓகே, இது என்ன பண்ணணும்? அவன் உடனே சமைச்சு காமிச்சான், இந்த பூண்டில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு. அவர்கள் அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அதில் அவர்களுக்கு இந்த பூண்டு ஊறுகாய் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படி சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட் ஆன உடனே ராஜாட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாங்க. ராஜாவும் அதை பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி இவன் நினச்சது போலவே அவன் கேட்குறான். என்ன கேட்குறான்? இதற்கு நிகராக அவனுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் என்ன சொன்னான்னா, அவன் சொன்ன அதே டைலாக்கை ஞாபகம் வச்சு இவன் கேட்குறான், உங்கள் நாட்டில் எது விலையேற பெற்றதோ அதை எனக்கு கொடுங்க, ஏன்னா என் கண்ட்ரியில் இது தான் விலையேற பெற்றது அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் என்ன பண்ணாங்களா, மூட்டை மூட்டையாக வெங்காயத்தை கொடுத்துட்டாங்களா. என்ன கொடுத்தாங்க? ஆனியன். இவன் ஒரே ஏமாற்றத்தோடு கடந்து வந்தான். ஆமென். இங்கே உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறார். யூ ஹாவ் ஒன் பாத். உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு காலிங் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையின் அர்த்தம் இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது. ஒரு மோசே, ஒரு தாவீது, ஒரு லியோ ராகேஷ், உங்கள் பேரை போட்டுக்கோங்க. சரி, யூ ஹாவ் பர்பஸ். ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்தோடு கூட உண்டாக்கியிருக்கிறார். ஆமென். நீங்கள் டோன்ட் காப்பி அதர்ஸ். டோன்ட் காப்பி அதர்ஸ். யாரையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஓட்டத்தை நான் ஓடணும்? உங்கள் ஓட்டத்தை நீங்கள் தான் ஓடணும். கர்த்தர் ஒருத்தனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா அவனை கொண்டு தான் அதை செய்ய முடிப்பார். ஹல்லேலூயா. சரி, இதை கெடுக்கிறது தான் பிசாசோட நோக்கம். ஒரு 2 விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம் என்னென்னா நிலை. சொல்லுங்கள், நிலை. ரெண்டாவது நிலைமை. ரைட். நிலைனா என்ன அப்படின்னா உங்கள் பொசிஷன். என்னது? பொசிஷன். நிலை, பொசிஷன். நிலைமைனா என்னது? சிச்சுவேஷன். யார் சொன்னது? குட். நிலைனா என்னது? பொசிஷன். நிலைமைனா சிச்சுவேஷன். ஒரு சிலர் தன்னுடைய நிலைமைக்காக நிலையை இழந்தவர்கள் உண்டு. சூழ்நிலைக்காக தான் யாருன்றதையே மறந்தவர்கள் உண்டு. சூழ்நிலைக்காக தன்னுடைய உயர்ந்த ஸ்தானங்கள் இழந்தவர்கள் உண்டு. ஒரு சிலருக்கு தான் ஸ்தானம் என்னன்னே தெரியாமல் அதை சுதந்திரிக்காரர்கள் உண்டு. இழந்தவர்களை விட்டுரு, சுதந்திரிக்கவே இல்லை, இன்னும் நான் ராஜாவே ஆகலை. ஆண்டவர் உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். ஸோ உங்கள் மனசு ஃபுல்லாக யாரை மாத்திரம்தான் சுற்றணும் அப்படின்னா யாரை தான் சுற்றணும்? தேவனையும் அவரை சார்ந்த திட்டங்களையும் மாத்திரம்தான் சுற்றணும். நீங்கள் வேறு எதையும் யோசிச்சுட்டே இருக்கவே கூடாது. ஆனால் பிசாசு விடவே மாட்டான். நான் சொன்னேன், இந்த 30 இயர்ஸ்க்குள்ளே உங்களை எப்படிலாம் டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறானோ அப்படிலாம் டைவர்ட் பண்ணுவான். ஆமாம். ஒரு நல்ல பாட்டு உண்டு இல்லையா, மன சுற்றி சுற்றி வருது தானா ஏசு ராஜாவை, ஏசு ராஜாவை, ஏசு. ஹல்லேலூயா. ஸோ யூசுவலாக நம்ம வந்து இந்த டைமில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தை அப்படி பார்த்து அதை செய்கிறது ரொம்ப கஷ்டம். படிக்கிற நாட்களில் படிக்க முடியாது. ஆமாம் தானே? ஆமான்றவங்க மாத்திரம் கை தூக்கி காட்டுங்க. எல்லாம் நல்ல பிள்ளைங்கயா. படிக்கிற டைமில் தான் இந்த ஏஜ் ஆஃப் டீன் ஏஜில், வாலிபத்திற்கு முந்தின பகுதி டீனேஜ், இந்த நாட்களில் நம்மளை நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து பாடியில் நடக்கும். நிறைய ஹார்மோன் பேலன்ஸ், இம்பேலன்ஸ்லாம் நடக்கும். இந்த நாட்கள் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஒரு நிதானம் இல்லாத வயசு. இந்த டைமில் தான் பிசாசு நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் தருவான். என்ன தருவான்? ஆமாம், நடக்காதது நடக்கிறது போல் செய்வான், நடக்கிறது நடக்காதது போல் காண்பிப்பான். நைட்டெல்லாம் என்ன வராது? தூக்கம் வராது. தூக்கம் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறது இல்லை, தூங்குறது இல்லை. ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு அது வந்து பார்க்கவே முடியாது அந்த பொண்ணு. ஆனால் நம்ம கண்ணுக்கு அது எப்படி தெரியும்? ஆண்டவர் வந்து உங்களுக்காக ஒரு BMW ரெடி பண்ணி வச்சிருப்பார். நீங்கள் ஒரு மாட்டு வண்டி பின்னாடியே போகணும். இது கிடைச்சா போதும் ஆண்டவர் எனக்கு. பார்த்துருக்கீங்களா? இந்த ஏஜில் யூ டோன்ட் நோ
உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. பிசாசு என்ன பண்ணுவான்னா, ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கும் போது இடையில டேய் வெங்காயத்தை வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லுவான், பூண்டு வாங்கிக்கடான்னு சொல்லுவான். உங்ககிட்ட இருக்கிற தங்கம் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. நோ யுவர் கெப்பாசிட்டி. உங்களோட சிசி என்ன நீங்கள் தெரிந்து கொள்ளணும். டிவிஎஸ் 50 ஒரு பைக் இருந்துச்சு, எத்தனை பேருக்கு தெரியும்? டிவிஎஸ் 50. ஓ குட், இவ்வளோ பேருக்கு தெரியல, பரவாயில்ல. M80 ஒரு பைக் இருந்துச்சு, எத்தனை பேருக்கு தெரியும்? தேங்க்யூ. சரி, இந்த டிவிஎஸ் 50 வந்து 49 சிசி, வெறும் 49 சிசி பவர் தான். இப்போ நிஞ்சான்னு ஒரு பைக் இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை சிசி? அது எத்தனை சிசியாக இருந்தால் எனக்கு என்ன. சரி, இப்போ இருக்கிற சூப்பர் பைக்ஸ் எல்லாம் 1000 சிசி பைக்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு 1000 சிசி பைக் ஒன்று இருக்கு, 49 சிசி பைக் ஒன்று இருக்கு. இதில் உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற என்ஜின் எதுனா 1000 சிசி என்ஜின். என்னது? ஆனால் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா டிவிஎஸ் 50 மாதிரி திருவினதுக்கு அப்புறம் சவுண்டெல்லாம் வந்து புகைலாம் வந்து அதுக்கப்புறம் காலை வச்சு தள்ளணும், போடா டே போடான்னு. அதுக்கப்புறம் 4-5 மூட்டை ஏற்றிட்டு போகிற மாதிரி. அதில் பெடல் வேறு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர்லாம் சொல்லணும் நம்ம, டே தயவு செஞ்சு டே ஜோம் பண்ணுறான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எப்போ ஜெபிப்பான் நம்ம பையனா? கரெக்டாக எக்ஸாம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, 4 பேர் நாக்க போடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது, அசிங்கப்படும் போது, இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் வந்து சந்தோஷமா இருக்கும்போது ஜெபிச்சிருக்கீங்க பாருங்க. ஒரு மொத்தமாக 13 பேர் ஜெபிச்சிருக்கோம். ஆனால் பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க? எல்லாருமே ஜெபம் பண்ணி. உங்கள் பிரச்சனை என்னது? பரிச்சையா? பிரச்சனை எங்கள் வாத்தியார் தானே. நானும் ஜெபம் பண்ணியிருக்கேன் எங்கள் சாருக்காக, அவருடைய ரிச்சிப்புக்காக இல்லை, எப்படியாவது அந்த மனுஷனுக்கு ஏதாவது நடந்துடணும் அப்படின்னு சொல்லி. நல்ல வேலை அந்த ஜெபத்தில் ஆண்டவர் கேட்கல. என் நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப பக்திமான், கோயரில் நிற்பார். அவர் வந்து தீர்க்கதரிசி சொல்வார், இன்னைக்கு அந்த பொண்ணு பிங்க் கலர் சுடிதார் போட்டுருந்துச்சுன்னா அவள் தான் என் ஒய்ஃப் பண்ணுவார். எங்கே நிற்பார்? கோயரில். நான் தயவு செஞ்சு கண்ணை மூடி பாடியா. ஆனால் அவருக்கு என்னென்னா அந்த பொண்ணு பிங்க் கலர் இருந்துச்சுன்னா எனக்கு அதான் என் பொண்ணு அப்படின்னு. கரெக்டாக அன்றைக்கி சோதனைக்கு நான் என்ன தான் போட்டு வரோம். பொண்ணுங்க பிங்க் கலர் போடுறது சாதாரண ஒரு விஷயம். ஆமாம் தானே? ஆமாம். நல்ல வேலை அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணல, அதை கல்யாணம் பண்ண விட்டுட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. அவன் சொன்னான், நல்ல வேலை சார் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண. சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம அந்த ஜெபத்தை கேட்கல. ஆமாம் தானே? நான்லாம் நிறையா தடவை ஜெபிச்சிருக்கேன், ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்க அப்படின்னு. அப்படி எடுத்துருந்தாருன்னா 300 தடவை செத்துருக்கணும். நல்ல வேலை ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல. ஹல்லேலூயா. ஸோ காட் ஹஸ் எ பர்பஸ். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் வந்து கழுகு பார்த்துருக்கீங்க? ஈகிள். இவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் டிவிலையாவது பார்த்துருக்கலாம் இல்லையா? சரி, கழுகு. அதில் த வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பேர்ட் என்னன்னா கோல்டன் ஈகிள் அப்படின்ற ஒரு கழுகு. என்ன ஈகிள்? கோல்டன். தமிழ் அதுக்கு பேர் என்னன்னு தெரில எனக்கு. கோல்டன் ஈகிள் மணிக்கு 325 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கும். எவ்வளோ தூரம்? ஆமாம், 325 கிலோமீட்டர் ஸ்பீட். ஸ்பீடை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு வந்து 4.5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ன் பேபி, என்னுடைய முதல் குழந்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். இப்போ எவ்ரி இயர் நாங்கள் ஜெபிக்கிறது வழக்கம். என் திருமணத்திற்கு முன்பதாக என் மனைவிட்ட, என் திருமணம் 2018 நடந்துச்சு. 2015 ஆண்டவர் வந்து என் ஒய்ஃப்ட்ட பேசியிருக்கிறார், உனக்கு நான் ஒரு ஆண் பிள்ளையை தருவேன், பேர் ஜூடா அப்படின்னு சொல்லி. அப்போது எங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகளே கிடையாதா, நான் பையன். 6 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு தம்பி. அப்போது நாங்கள் ரொம்ப காத்திருக்கிறோம், எனக்கு ஒரு பொண்ணு பிறக்குன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக காத்திருக்கும் போது, திருமணம் பண்ணி மொதல் வாரத்தில் என் ஒய்ஃப் வந்து சொல்கிறா, இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, 2015 ஆண்டவர் பேசியிருக்காரு, என் பைபிளில் எடுத்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு காமிச்சு. ஃபர்ஸ்ட் பார்ன் பேபி பேர் என்னது? ஜூடா, பையன் அப்படின்ட்டான். சரி ஓகே அப்படின்னு காத்திருக்கிறோம். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4வது வருஷம் ஆச்சு. ஆனால் நாங்கள் பேசிக்குவோம். என்ன பேசிக்குவோம்? யார் வருவா? ஜூடா வருவாங்க. காணிக்க போடும்போது 3 ஆஃபரிங் போடுவோம். ஒன்று எனக்கு, இன்னொன்று என் ஒய்ஃப், இன்னொன்று யாருக்கு? பார்க்குறவங்களுக்குலாம் எப்படி தெரியும்? ஐயோ பாவம், நல்லா தான் இருந்தார் பாஸ்டர் கொஞ்சம். நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பேசிக்குவோம். அவன் வருவான், கொட்டுவான், கவுத்துவான்லாம் பேசுவோம். புதுசாக யாராவது வந்தாங்கன்னா யார் அப்படின்னு கேட்பாங்க. வேறு யார்? என் பையன்தான். ஓ சரி சரி சரி
கரெக்டாக 4.5 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் சொன்னது போலவே ஜூடாவை தந்தார். ஆமென். சரி, இப்போ மேட்ரு என்னன்னா, 4.5 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கு. பிரீச் பேபி. வழக்கமாக குழந்தை எப்படி இருக்கும்னா, தலை கீழே இருக்கும், கால் மேலே இருக்கும், நார்மலாக வயிற்றுக்குள்ளே. இவன் வந்து கால் கீழே இருந்துச்சு, தலை மேலே இருந்துச்சு. நான் நேரம் தான் நிற்பேன் அப்படின்னு நின்றுட்டான். வெயிட்டும் ரொம்ப கூட. அப்போது டெலிவரிக்கு 4 நாளுக்கு முன்பதாக வர கூட்டம் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு இருந்தோம். 4 நாள் இருக்கும்போது சரி போயிடலாம், குழந்தை பிறந்தாலும் பிறந்துடும் அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு போய் ஒரு மீட்டிங், ஜூம் மீட்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த வாட்டர் பேக் உடஞ்சிருச்சு, பனிக்கூடம் உடஞ்சிருச்சு, தண்ணி எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு. இப்போ குழந்தை கால் வெளியில் வந்துருச்சுன்னா 2 பேருமே உயிரோடு இருக்க முடியாது. அப்போ நான் இருந்த இடத்துலேருந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்து 75 கிலோமீட்டர்ஸ், 75 கிலோமீட்டர். 75 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணலாம்? ஒரு 1.5 மணி நேரம். சரி, இப்போ என்னோட டாக்டருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா டாக்டர் சொன்னாங்க, சிஸ்டர் கீழே படுக்க வச்சுருங்க, பின்னாடி படுக்க வச்சுருங்க, உட்கார வேண்டாம், சீக்கிரமாக ஃப்ளோ ஆயிரும், அதனால் படுக்க வச்சுருங்க. குழந்தை எப்படியாவது நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சிஸ்டரோட பல்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணணும். பின்னாடி படுக்க வச்சுருங்க, மேக்ஸிமம் 1 hour உங்களுக்கு டைம், ரஷ் பண்ணி கூப்பிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து அன்னைக்கு ஓட்டின மாதிரி என்றைக்குமே ஓட்டினதில்லை. 75 கிலோமீட்டரை வெறும் உள்ளே யார் வந்திருந்தாலும் நானும் காலி அவனும் காலி. நல்ல வேலை, தேவ கிருபை, நைட் நேரம் யாரும் இல்லை, வண்டி வந்து அப்படி போயிட்டு இருக்கு. அதுவே உதறுது, கொஞ்சம் ஒரு சின்ன கல் போட்டிருந்தா என்னாயிரும், ஒன்னெல்லாம் போயிருக்கும். தேவ கிருபை. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, என் வைஃப் பின்னாடி படுக்கலை, அவன் வழக்கம் போல நான் முன்னாடி தான் உட்காருவேன். உட்காந்து இட்லி சாப்பிட்டுட்டே வந்தா. எனக்கு பதறுது, ஏமா உனக்கு பயமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றாகாது, நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லி வெறும் 190 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கே அல்லு கலண்டுருச்சு. அந்த கழுகோட ஸ்பீட் எவ்வளோ? 325 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவர். 320. ஏன் ஆண்டவர் வந்து தன்னோட கழுகோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு நான் ஒரு நாள் உட்காந்து தியானிக்கும் போது இதுல இருந்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஆண்டவர் கற்று தந்தார். இன்னைக்கு உங்க கெப்பாசிட்டி நீ என்னன்றதை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. நீங்க யாருன்றதை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள போறீங்க. ஆமா, நிலை அண்ட் நிலைமை மறந்துடவே கூடாது. என்னது? அப்புறம் ஆமா, நிலை என்னன்னு சொன்னேன்? என்ன சொன்னீங்க? பொசிஷன். நிலைமைனா சிச்சுவேஷன். குட். நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த கழுகோட குணாதிசயங்கள் நான் உங்களுக்கு லைட்டாக ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு வேர்டை மட்டும் பேசி கொஞ்சம் டீப்பராக ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நம்ம கடைசியாக ஜெபிக்க போகிறோம். இந்த கழுகுக்கு ஒரு 4 ஸ்பெஷாலிட்டி உண்டு. இது ஸ்பீடாக பறக்கும்னு சொன்னேன். அதே போல் இந்த கழுகால 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து 3 இன்ச் இருக்கிற ஒரு லெட்டரை பார்க்க முடியும். 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து வெறும் 3 இன்ச் இருக்கிற ஒரு லெட்டர் அங்கே இருக்கு பாருங்க, ஏசையான் இருக்கா, அதில் அந்த ஏ வந்து எத்தனை இன்ச் இருக்கும்? 3 இன்ச். உங்கள் சுண்டு விரல் சைஸ் இருக்கும். அதனால என்ன பண்ண முடியும்? படிக்க முடியாது, பார்க்க முடியும். அதுக்கு படிக்க தெரியாது, பார்க்க முடியும். The eagle can see 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து. உங்களை பைபிள் படிக்க சொன்னாவே கெனசரேத் கடல் அருகேக்கு, கொனசரேத் கடல் அருகே பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலருக்கு எது கானே தெரியாது. சரி, அதெல்லாம் விட்டுறலாம். அது அவ்வளோ ஷார்ப்பாக பார்க்கும். அது மாத்திரமில்லை, ஒரு சில பைலட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 17,000 ஃபீட் ஆஃப் ஹைட்டில் இந்த ஈகிள் பறக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி. எவ்வளோ? 1000 அடி, 17,000 அடி உயரம். ஹல்லேலூயா. அவ்வளோ உயரத்தில் அந்த கழுகு பறக்குது. ஏன் அவ்வளோ உயரத்தில் பறக்குது அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த புயல் மேகங்கள்ல சைக்ளோன் கிளவுட்ஸ் இருக்குல்ல, புயல் மேகங்கள் உருவாகிற உயரம் எவ்வளோன்னா 13,000 அடி. இது எவ்வளோ உயரம் பறக்கும்? எது பெருசு? சரி, வசனம் இருக்குது, கழுகு தன் கூட்டை கலைத்து. குஞ்சுகளை என்ன பண்ணுதான்? ஷோல்டரில் வச்சுக்கிட்டு அது அசைவாடுது அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் தன்னை கழுகோடு கூடையும் ஒப்பிடுகிறார் அப்படின்னா அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு கழுகு இவ்வளோ வல்லமை உள்ளது. முக்கியமாக அந்த கோல்டன் ஈகிள் 25 கிலோ இருக்கிற அந்த ஒரு கழுகு கிட்டத்தட்ட 75 கிலோ இருக்கிற ஒரு வெயிட்டை தூக்கிடும். என்னை அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடும். என்னது? கோல்டன் ஈகிள். சரியா? ரைட். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் தான் அந்த கழுகு. ஆமாம். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, how many know about கோழி? கோழி எத்தனை பேருக்கு தெரியும்? கோழி சேவல் இல்லை, கோழி.
கோழி இப்போ நாங்கள் வந்து பிளேட்டில் பார்ப்போனே அடிக்கடி அப்படின்றீங்களா? நிறைய பேருக்கு புரியல. கோழி இது என்ன பண்ணோன்னா, நீங்கள் நெல் போட்டாலும் புல் போட்டாலும் அதெல்லாம் லைட்டாக அப்படி கொத்திட்டு சாக்கடையில் போய் காலை அப்படி கிளறி கிளறி உள்ளே இருக்கிற புழு எடுத்து தன்னோட குஞ்சுகளுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு கோழி வானத்தை பார்த்துருக்கா? அப்படி பார்த்துருக்கீங்களா? தொண்டையில் தான் மாட்டிக்கிச்சுன்னா மேலே அப்படி பார்க்கும், அவ்வளோதான். கோழி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? உங்களெல்லாம் பார்த்தா கோழியை பார்க்காத மாதிரி இருக்கு. சூப்பர். என்ன பார்த்தா எப்படி இருக்கு? கோழி திருட மாதிரியே இருக்கா? நல்லா கவனிங்க. இதோட குணாதிசயம் என்னென்னா, அன்றன்று தேவை எங்கள் பக்கத்தில் இருக்க குப்பை சாக்கடை இதை தான் கிண்டிகிட்டு இருக்கும். நம்ம வாழ்கிற இந்த பூமியில் இருக்கிற ஒரு சிலர், ரட்சிக்கப்படாத ஒரு சிலர், பாவத்தில் வாழ்கிற ஒரு சிலர் கோழியை போன்றவர்கள். இன்றைக்கி இது படித்தா போதும்டா, இது தாண்டா படிக்கணும், இப்படி தாண்டா வாழணும், இந்த பாவம்லாம் நல்லா இருக்கும்டா அப்படின்னு வழக்கமாக அவன் ஒரு வாழ்க்கையை வாழும். நீங்கள் கழுகாக இருந்தால் கூட உங்களுக்கு என்ன ஆட்டிடியூட் தான் இருக்குது சொல்லுங்க? கோழி. ஸோ உங்களை போல ஆண்டவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற திட்டத்தை யோசிக்கவே விடுறதில்ல பிசாசு. இது எதெல்லாம் தடை செய்யுது அப்படின்னா, உங்கள் பாடி இதிலேருந்து தான் பிசாசு உள்ள கிரியை செய்வான். இந்த பாடிக்குள்ளே பாவம் உள்ளே வருகிறதுக்கு முதல் ஆயுதம் எது அப்படின்னா, அந்த சோர்ஸ் என்னவா இருக்கும்? கண்ணு. சூப்பர். உங்கள் ஐ தான் த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் சின். பாவத்தை உள்ளே இழுக்கிற முதல் தன்மை யாருக்கு தான் இருக்குது அப்படின்னா கண்ணு. இந்த கண்ணு மாத்திரம் கொஞ்சம் நொல்ல கண்ணாக இருந்துச்சுன்னா, பார்க்க வேண்டியதை பார்க்காம தவிர்க்க வேண்டியதை தவிர்க்காமல் இருந்துச்சுன்னா மொத்த வாழ்க்கையும் ஸ்வாகா. ஆண்டவர் அழகாக வச்சிருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்காம தேவையில்லாத ஒரு குப்பையை பிசாசு காமிச்சிட்டே இருப்பான். இங்கே பாடுறா, இந்த பொண்ணு பாடுறா அப்படின்னு காமிப்பான். ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் அவன் கூட படிக்கிற பொண்ணு இவனுக்கு பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த பொண்ணு அப்படி உயிருக்கு வர நினைச்சிட்டு இருப்பான். காலேஜில் போய் அதை விட கொஞ்சம் கலராக பார்த்த உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணிடுவான்? நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப சிறப்பாக அந்த வேலையை பார்க்கும். நிறைய பேருக்கு அனுபவம் போல் பாஸ்டர் சிரிக்கிறாங்க. ஏய் கத்துறவங்க ஆசீர்வதிப்பாரா? கை தட்டி காட்டி கொடுத்துட்டாங்களே. சார் பிள்ளைகள் என்ன பண்ணோன்னா, 4 பேர் இருப்பாங்க. இந்த 4 பேரில் ஒருத்தனுக்கு மீசை நல்லா முறுக்குன்னு இருக்கும் வச்சுருப்பான். இவனை பார்த்தோன்னே ஒரு சில 8 வருஷம் நான் லவ் பண்ணேனே, கல்யாணம் பண்ணோன்னே விட்டு போயிட்டான். எதை பார்த்துமா லவ் பண்ணேன்? மீசையை பார்த்தா லவ் பண்ணேன். தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்தால் என்னை மாதிரி ஆயிடுவான். இவன் கிட்ட கேட்டு எதா பார்த்து இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணனா, அந்த கேர்லி ஹேர்னே எப்படி சுருள்னு இருந்துச்சு தெரியுமா? ஆனால் பண்ணுறதெல்லாம் அலும்புனேன். நான் சொன்னேன், நீ 2000 ரூபா கொடுத்தா என்ன ஷாப் அது? பாபிக்யூவா? பியூட்டி பார்லர். பியூட்டி பார்லரில் அமர்ந்து 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா யார் முடிய வேணால் என்ன பண்ணலாம்? சுருட்டி விட்டுடலாம். ஸோ வெளிப்படையாக நம்ம வெளியில் பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருது. ஒரு ஆம்பளை பிள்ளை தனக்கான வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ள வேண்டிய மெச்சூர்டான ஏஜ் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 27 27 வயசில் தான் தெரியும். ஆமாவா இல்லையா? சரி, பெண் பிள்ளைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணோடனே அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ப்ளீட் ஆகும். அவருடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு ப்ளீடிங் வரும். ஸோ இதுதான் அவங்க வந்து மேஜர் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய வயசு. உங்களுக்கு ஏதாவது வெளியில் தெரியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கெல்லாம் தெரியும் இல்லை? பெண்களை கண்டுபிடிக்க முடியாது ஒரு சிலர். ஆனால் ஆண்களை ஈஸியாக நீ பேசும்போது என்ன பண்ணிடலாம், அந்த அடலசன்சி பீரியடை கிராஸ் பண்ணும்போது இவனோட குரல் என்ன பண்ணும், ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். இந்த மழலையிலேருந்து இந்த மெச்சூர்டு வாய்ஸ் போகிறதுக்கு இடையில ஒரு சின்ன குரல், ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். ஒரு ஜென்னு இல்லாமல், ஒரு லேடி இல்லாமல், ஒரு மிக்ஸ்டாக ஒரு வாய்ஸ். இது எல்லாருக்குள்ளேயும் வந்து போகிறது வழக்கம். இதுக்கு பேர் என்ன? அடலசன்சி பீரியட். என்ன பீரியட்? குட். சரி, இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டாலும் சரி, எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை நான் வந்து சும்மா மோசே, தாவீது, கோலியாத் அப்படின்லாம் பேசிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு கிளம்பி போயிடக்கூடாது. இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். யூ ஹாவ் டு ஃபாலோ இட். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? செஞ்சால் தான் நீங்கள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆமாம். பிசாசு இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களை எப்படி கீழே தள்ளலான்ட்டுன்னு ஆண்டவர் எதை உண்டாக்குனாரோ அதிலிருந்தே ஒரு சோர்ஸை ரெடி பண்ணி உங்களை கீழே தள்ளுவான். இது வந்து வழக்கம் அவன் செய்கிறதுல ப்ரில்லியன்ட் பிளான். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அப்படி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். ஏன்னா உங்கள் ஓட்டத்தை ஒருத்தரால் மட்டும்தான் நிறுத்த முடியும். உங்கள் விசுவாச ஓட்டத்தை ஒருத்தரால் மட்டும்தான் நிறுத்த முடியும். யார் அது? யார்?
கொஸ்டின் அவுட் பண்ணிட்டார் ஒருத்தர். யார் தான் நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க, உங்கள் ஓட்டத்தை யார் தான் நிறுத்த முடியும்? ஏசப்பாவா? அப்படி இப்படி விரல் காட்டுங்க பார்ப்போம். அப்படியே உங்கள் பக்கம் திருப்புங்களேன். உங்களை தவிர பிசாசு என்ன பண்ணுவான்னா, நீ ஓட முடியாதரா, அவன் உன்னை விட வேகமாக ஓடுறான்டா, உனக்கு நாக்கு தள்ளுது பாடுறா, அவ்வளோதான்டா முடிஞ்சிடா அப்படின்னு பேசுவான். ஆமாம் இல்லை அப்படின்னு நிறுத்துறது உங்கள் தப்பு. ஆண்டவர் சொல்லார், உன்னால் முடியும்டா, நீ ஓடு ஓடுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த 2 சத்தமுமே கேட்கும். இதில் எது தன்னுடைய தகப்பனுடைய சத்தம்னு கேட்டு செய்கிறது தான் உங்கள் வேலை. ஆமாம் ஆமாம், நீங்கள் ஓடுறதும் நிறுத்துறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கும் டெசிஷன் மேக்கிங் உங்கள் கையில் தான் இருக்குது. சும்மா ஏதோ ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு வந்தோம், ஜாலியாக அரட்டை அடித்தோம், கொஞ்சம் பயங்கரமாக பேசினாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சுன்னு ஃபன் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஒரு 45 வயசை தாண்டும் போது தான் அந்த நாட்களில் நம்ம பல்ல காட்டிகிட்டு இருந்தோமே, இன்றைக்கி லைஃபே பல்ல காமிச்சிருச்சே நமக்கு அப்படின்னு ஆகிடும். ஸோ அதனால் இது போல் யோசேப்புக்கெல்லாம் ஒரு வாலிபர் கூட்டத்தை யாரும் அரேஞ்ச் பண்ணல. யோசேப்புக்கு ஒரு பாஸ்டர் கிடையாது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் கிடையாது, சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. தர் இஸ் நோ கவுன்சிலிங் செஷன். ஆனால் உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல டைமை கொடுத்து, நல்ல பிளேஸை கொடுத்து, நல்ல சூழ்நிலைகளை கொடுத்து, அருமையான ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் யூ ஹாவ் டு யூட்டிலைஸ். ஆமென். நீங்கள் இதை வந்து பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ரைட், சரி. இனி ஒரு சில விஷயங்கள் நான் பேச போகிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இதில் வந்து ஒருவேளை சின்ன பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். நான் இன்னும் உங்களுக்கு அதை பற்றிலாம் பெருசாக ஐடியா இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிரிப்பு வரும். அப்படின்னா இப்போ தான் குழந்தையாக இருக்கீங்கன்னா மேபி நீங்கள் சிரிக்கலாம். இதுக்காகவே ஒரு சில வரப்பாக உட்காந்துருப்பாங்க, சிரிச்சிராதரா, ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம எல்லாருமே வாலிபர்கள் தான். 18 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாருமே கேட்கும் தெரியாது. 18 வயசுக்கு உள்ளே யாரெல்லாம் இருக்கீங்க? 18 பிலோ. என்னையா அது 18 வயசுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்கீங்களா? சரி, 13 வயசுக்கு உள்ள பிலோ 13 1 1.5 1.25. ரைட், தேங்க்யூ. சரி, பரவாயில்ல. நான் இப்படி தான் ஒரு டீப்பராக ஒரு சர்ச்சில் பேசலான்னு ஒரு 10 பேரை வச்சு நல்லா ஓப்பனாக பேசிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு குட்டி பையன் உட்காந்துருந்தான், 5th படிக்கிறான். நான் சொன்னேன், நீ எழும்பி போடாண்டா அப்படின்னா. எதுக்கு அப்படின்னு கேட்டான். இல்லை, நான் கொஞ்சம் டீப்பராக பேசலான் இருக்கேன். என்ன பேச போகிறீங்க அப்படின்னா, பேசலான் இருக்கேன். என்ன பேச போகிறீங்கன்னா, அதான்டா கொஞ்சம் டீப்பராக பேசலான் இருக்கேன்டா அப்படின்னா. பரவாயில்ல பேசுங்க அப்படி. நான் மட்டும் தானே இருக்கேன், நான் மட்டுமே என்ன பண்ண போகிறேன்? நான் பேச பேச மற்றவெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கான், இவன் மட்டும் ரொம்ப சீரியஸாக உட்காந்துருக்கான். நான் அவன்கிட்ட என்னடா உனக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்கேட்டான்னு கேட்டேன். இதெல்லாம் போன வருஷம் எனக்கு தெரியும். சொல்லுங்கள் நீங்கள் பேசுங்க, இவங்களுக்குலாம் தெரியாதுன்றான். உட்காந்துருக்கிறதெல்லாம் எருவ மாதிரி இருக்கு. இது குட்டி, இதுக்கு எல்லாமே தெரியுமா? நான் மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறதுலேருந்து பாடி எப்படி கரெக்டாக வச்சுக்கணுன்ற வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன். அவன் எல்லாமே டீட்டெயிலாக, இதெல்லாம் லாஸ்ட் இயரே தெரியும்ண்ணே. ஆக்சுவலாக இதில் இன்னொரு மேட்ரு கூட இருக்குன்றான் அவன் என்கிட்ட. நான் அப்புறமா தம்பி சாரிடா உடனே நான் தப்பாக நினச்சிட்டேன். அதனால் இப்போ அதுக்கு கீழே இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளோட அவங்களுக்கு தான் நிறையா தெரியுது. ஆமாம், நான்லாம் 80s பிறந்த ஆள், 90s கிரிஞ்சுன்றாங்க. ஆமாம் தானே? 2Kலாம் யார் இருக்கீங்க? கை தூக்குங்க. டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். ஓகே, பாய். உங்களை சொன்னோன்னே எல்லாமே ஆஃப் ஆகுதியா? நல்ல பிள்ளைங்க, சரியா? இந்த நாட்களில் வந்து நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய விதமான போராட்டம் இருக்குது. அப்போ இதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் காலத்தில் கொஞ்சம் ஒரு பெரிய அவ்வளோ பெரிய போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் பாஸ்டர் காலங்களில் போராட்டங்கள் ரொம்ப கம்மி. 40கள் 1940களில் நீங்கள் ஒரு லெட்டர் போட்டிங்கன்னா போய் சேர்றதுக்கு 2 மாதம் ஆகும். எத்தனை மாதம்? 2 months டைம் எடுக்கும் ஒரு லெட்டர் போட்டால். ஒரு திருமணத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண்ணிட்ட மெதுவாக போய் அட்ரஸை வாங்கி நம்பர், இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்குறீங்க, அந்த காலத்தில் என்ன தான் வாங்க முடியும்? அட்ரஸ் தான் வாங்க முடியும். அட்ரஸை வாங்கிட்டு நல்லா மறிய ஆவல் இல்லை அவா, ஆமாம் தானே பாஸ்டர் அப்போ அப்படின்னு அனுப்புவாங்க அந்த காலத்தில். உடனே அந்த பொண்ணு அதை என்ன பண்ணோம், வாங்கி அப்படியே பத்திரமா ஒரு 3 நாள் வச்சுருந்துட்டு 4வது நாள் இன்னொரு இன்லான் லெட்டரை வாங்கி அதை என்ன பண்ணோம், நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். இந்த லெட்டர் போய் சேர்றதுக்கு எத்தனை மாதம் ஆகும்? மொத்தம் எத்தனை மாதம்? குட். இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்கள் கண்கள் மிகவும் அழகாக இருந்தது அப்படின்னு அவர் அனுப்புவார். எத்தனை மாதம்? 6 மாதம் ஆச்சு. இப்போ அவர் அதை வாங்கி பார்த்துட்டு, ஆஹா, இது இந்த பொண்ணு என்ன பண்ணுவோன்னா, உங்கள் மீசையும் உங்கள் தாடியும் இமயமலை போன்று இருந்தது. எத்தனை மாதம் ஆச்சு? 8 மாதம் ஆச்சு. இப்போ விஷயம் என்னன்னா, இவர் இப்போ தான் வருவார் கதைக்கே. எனவே நான் உங்களை திருமணம் செய்யலாம் என்று நினைக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன்.
இப்போ அந்த லெட்டர் போய் சேர்றதுக்கு எத்தனை மாதம் ஆகும்? 10 மாதம் ஆச்சு. அதை ரிசீவ் பண்ணும்போது உங்கள் புருஷன் தான் வாங்குவான். அந்த கேப்பில் கல்யாணமே ஆகிருக்கும். ஆனால் இப்போ எப்படின்னா, நீங்கள் நம்ம மீட்டிங் வந்திருப்பீங்க, உங்கள் லொக்கேஷனை உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணியிருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயே வந்திருக்கிற பிள்ளைங்க பாவம் பரிதாபம் அதுவும் லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு வந்திருந்துருக்கும். அந்த பிள்ளைய நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. இப்போ சஜஷன் லிஸ்ட்டில் அந்த பிள்ளை மூஞ்சி வரும் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டுக்கு. ஓ தேவசித்தம், இந்த பிள்ளை தானே பார்த்தோம், ஆண்டவரே காமிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்க, ரெக்வெஸ்ட் கொடுத்து ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர்னு ஸ்டார்ட் பண்ணுவான். ஆமாவா இல்லையா? ஆமாம். பொம்பளை பிள்ளைகள்லாம் மெசேஜ் அனுப்பும்போது ஹாய்ன்னு அனுப்புது. ஆனால் நம்ம ஆட்கள் ஆண்டவருக்கு மகிமை மற்றதெல்லாம். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவோன்னே ப்ரைஸ்லான்னொடனே சரி இவன் பக்திமான் போலன்னு அதுவும் கொஞ்ச நாள் பக்தியாகவே நாளைக்கு 1 வீக்கில் இவங்க எல்லாம் பேசி முடிச்சுருவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரகசியம் பெரியது. ஆமாவா இல்லையா? ரைட். இப்போ 1 மந்த் பேசுகிறாங்களா, இந்த டெக்ஸ்ட் இஸ் மோர் பவர்ஃபுல். தெரியுமா? உங்களை ஒரு பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசுகிறா ஃபஸ்ட் டைம்னா நம்ம ஆள் என்ன பேசுகிறேன்னே தெரியாது. என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, எப்படி இருக்க, சாப்பிட்டியா, இதுக்கப்புறம் வேறு எதுவும். ஆனால் டெக்ஸ்ட் மெசேஜ் ரொம்ப இஷ்டத்துக்கு பேசும். ஆமாம் தானே? இப்போ ஃபோனில் நிறையா ஃபில்டர்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த மூஞ்சி அது நேராக பார்க்குற வரைக்கும் எவ்வளோ மொக்கையாக இருந்தாலும் அந்த அந்த ஃபோன் வந்து எப்படி காமிக்குது நம்மளை, ரொம்ப அழகாக காமிச்சிடும். இப்போ நேராக பார்க்குற வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது. நேராக பார்த்தோன்னே ஆமாம் நீங்கள் யார், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, வேறு யாரும் இல்லை, நான் தான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம் தானே? சரி, இன்றைக்கி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் சும்மா வந்து ரொம்ப சிம்பிளாக அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், லவ் அஃபேரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய சர்ச்சஸில் நிறைய பிள்ளைங்களாம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒருத்தன் வந்து சொன்னான், ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்குது, ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பாவத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவனை பார்த்தா வந்து ரொம்ப ஒடுங்கி போய், நல்லா பார்த்தாவே தெரியுது இஸ் பொசஸ்ட், ஒரு பயங்கரமான ஸ்பிரிட் அவனை பிடிச்சிருக்குன்னு தெரியும். நான் அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு கடைசியாக பேச ஆரம்பித்தேன். அவன் அழுகிறான், இந்த பாவத்தை என்னால் விட முடியலன்றான். என்னடா பாவம் அப்படி அப்படின்னா, அதை என்னால் சொல்ல முடியாது. நான் சொன்னேன், நீ என்ன இப்போ ப்ராஸ்டியூஷன் பண்ணுறியா அப்படின்னா, அதை விட மோசமான பாவம்ன்றான். எப்படின்னா, ஒரு பஸ்ஸில் ஏறுவேன், எந்த ஜென்னை பார்த்தாலும் நான் கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவேன்றான். சி ஹீஸ் அ ஹோமோசெக்சுவல் கை. ஒரு பையனை பார்த்தா சும்மா நீ யாரை நான் பார்க்குறேன்னு ஒரு ஆண்டமாக பார்த்து கூப்பிட்டு போயிடுறேன். இவனை பார்த்தா கொடுமையாக இருக்கான். இது எப்படி நடக்கும்? ஒரு சாதாரண மனுஷனால் செய்ய முடியாது. உள்ளே யார் இருக்கா? ஈபிள் ஸ்பிரிட். கடந்த நாளைக்கெல்லாம் நாகர்கோயிலில் ஒரு மீட்டிங். அப்போது அந்த மீட்டிங் போயிருக்கும்போது அந்த பாஸ்டர் இவங்க 2 பேரும் +2 படிக்கிறாங்க. இந்த பொண்ணு 9th படிக்கிறா, இவன் +2 படிக்கிறான். இவங்க 2 பேரும் பல வருஷமாக லவ் பண்ணுறாங்க. படிக்கிறத 9th. அப்போ பல வருஷமாக லவ் பண்ணாங்கன்னா பார்த்துங்க, பிறந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க போல். சொன்னார், இவன் வந்து சர்ச்சில் வந்து வர்ஷிப் பண்ணால் இது 2 அங்கேருந்து ரூட் விட்டுட்டே இருக்குது, பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஒன்றும் பேசலை. ஐ ஸ்டார்டட் ப்ரேயிங். ஜெபிக்க ஆரம்பித்தா இந்த பையனுக்குள்ளேருந்து பயங்கரமான ஒரு ஸ்பிரிட் வந்து பேசுது, நான் போக மாட்டேன்டா அப்படின்னு. உடனே விரட்டாமல் நானும் போக மாட்டேன்னு எல்லாம் சேர்ந்து ஒரு 1.5 மணி நேரம் போராடி இது விழுந்துருச்சு. டெலிவரன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இவன் எழுமி நின்று, ஆமாம் யார் நீ அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்டான். இத்தனை வருஷமாக அந்த பொண்ணு யாரை கல்யாணம் லவ் பண்ணிருந்தா? யாரை? பிசாசை. இங்கே எத்தனை பேர் பிசாசை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. டெலிவரன்ஸ் ஆனதுனால அவன் தப்பிச்சிட்டான். சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் டெலிவரன்ஸ் ஆகிறதுனால ஒன்றும் தாங்க முடியல சாமி, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேன். எங்கள் அப்பா அப்போவே சொன்னார், இந்த பொண்ணு வேணாண்டான்னு. எனக்கு தானே தெரியல அப்படின்ட்டேனே. ஆமாம் தானே? நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, லவ்லாம் பண்ண மாட்டீங்க, பண்ணாலும் கலட்டிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை? ஆமாம், பொம்பளை பிள்ளைங்களாம் டப்புன்னு விட்டுறோம், நல்ல பிள்ளைங்க. சரி, நம்ம பசங்கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது. ஒருத்தர் தான் லவ் பண்ணுவேன், ஒரே டைம் தான் லவ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு இருப்பேன், எனக்கு நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். ஆண் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறது மிக அரிது, தெரியுமா உங்களுக்கு? யூனோ தட்? ரொம்ப கஷ்டம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு வந்து ஆண்டவர் பிடிச்சிட்டான்னா அவனை கீழே தள்ளுறது ரொம்ப கஷ்டம். பெண் பிள்ளைகளை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நடத்திடலாம், ஈஸியாக வெளியிலையும் போயிடும். அதனால தான் இந்த குடும்ப தலைவர்களாகிய உங்களை இந்த ஏஜில் பிசாசு என்ன பண்ணுறான், பிடிச்சிட்றான். நான் சொன்னேன், த ஃபஸ்ட் கான்டாக்ட், த ஃபஸ்ட் என்ட்ரி. முதல் பாவத்தில் சோர்ஸ் என்னென்னா உங்கள் கண்ணு தான். சரி, இச்சையான காரியங்களை பார்க்கும். ஒரு அழகான வசனம் உண்டு, வாசிக்கலாமா? சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 12-13. Psalms 19:12-13. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்,
துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகியிருப்பேன். ஆமென். இதில் ஒரு 4 விஷயம் இருக்குது. நம்பர் 1 பிழை. சொல்லுங்க, எரர், பிழை. 2வது மறைவான குற்றம். 3வது துணிகரமான பாவம். 4வது பெரும் பாதகம். இந்த 4 இருக்குது, மறந்துடவே கூடாது. சொல்லுங்க பாப்பா. நம்பர் 1 பிழை, அப்புறம் மறைவான குற்றம், 3வது துணிகரமான பாவம், 4வது பெரும் பாதகம். இந்த 4ஐயும் மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். ஒரு பொண்ணு உங்களுக்கு முன்னாடி நடந்து வருது, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? சைட்டு. சொல்லுங்கள், சைட். ஃபஸ்ட்டு சைட். சும்மா அப்படி பார்க்குறது. ஒரு லாரியோ, ஒரு பஸ்ஸோ, ஒரு ஆலமரமோ நீங்கள் போகும்போது உங்களுக்கு முன்னாடி வர்றது என்னது? நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஃபஸ்ட் சைட் சும்மா பார்க்குறோம். ஓ, ஏதோ இருக்குது, விலைக்கு போகணும். ஆனால் அது அந்த பக்கம் போனதுக்கப்புறமும் திரும்பி பார்க்குறோம்ல, அது என்னது? பிழை. இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது இந்த பக்கம் பெண் பிள்ளைகள் உட்காந்துருக்கும் போது நம்ம எப்படி பார்ப்போம்? அப்படி எலும்பி நின்று அப்படியே பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்க? பாரு, ஒரு சிலர்லாம் குனிஞ்சு செஞ்சு காமிக்கிறாங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ்! மறைவான குற்றம், யாருக்கும் தெரியாமல் சைலண்டாக பண்ணுறது. சரி, இப்போ இவன் ஒன் சைடாக பண்ணுறது இல்லாமல் வந்துட்டு போய் சொல்லி அதையும் மயக்கி அதுவும் பேசி இது 2 பேர் சேர்ந்து பேசும். இப்போ யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அடுத்த லெவல் துணிகரமான. இது 2ம் எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா, பெரும் பாதகம்னா அது வந்து டெத், சாவு. இந்த 4 உங்கள் வாழ்க்கையில் 4 ஸ்டேஜஸ். இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளையிலே நிறுத்திக்கிறது நல்லது, இல்லை மறைவான குற்றத்திலேயே நீங்கள் நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் லாஸ்ட் லெவல் என்னது? துணிகரமான பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தும் போது நிறுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பெரும் பாதகத்துக்கு போயிடுச்சுன்னா உங்கள் ஆத்மாவே நஷ்டப்பட்டு போயிடும். ஆமென். சரி, கொரிந்தியரில் ரொம்ப அழகாக இருக்குது. ஆண் புணர்ச்சிக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், வேசித்தனக்காரர், விபச்சாரக்காரர், பொய்யர், இவர்கள் யாரும் தேவனுடைய ராஜ்யத்திலே உட்பிரவேசிப்பது இல்லை, பரலோகத்துக்குள்ளே நுழையவே முடியாது அப்படின்னு இருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ அதனால் நான் பேசுகிறது பின்னாடி கேட்குதா? நான் கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணி பேச போகிறேன். உங்களுக்கு கேட்குதா நான் பேசுகிறது? பின்னாடி கேட்குறதா? கேன் யூ ஹியர் மீ ப்ளீஸ்? தேங்க்யூ. ரைட். சரி, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம் என்னென்னா, ஆண்டவர் வந்து ஒரு ஆணை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறார். ஸோ நீங்கள் தான் ஒரு குடும்பத்திற்கும் ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கும் நீங்கள் தான் தலைவர். யார் தலைவர்? நீங்கள் இப்போ வந்து சும்மா படிக்கலாம், இல்லை வேலை பார்க்கலாம், சாதாரணமான ஒரு பையனாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் பெருசு. உங்களை வச்சு தான் அவங்க மொத்த குடும்பமும் ரன் ஆக போகுது. ஆமே. ஸோ அதனால் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இதில் எவ்ரி டிசிஷன், ஒவ்வொரு முடிவுகளையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதை கெடுக்கிறதுக்கு பிசாசு கண் வழியாக தான் உள்ள நுழையுமா, இச்சையான ஒரு விஷயத்தை உங்களை பார்க்க வைப்பான். ஆண்டவர் வந்து ஒருத்தனை தான் படைத்தார். பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தி விருத்திக்கு எதுவான சந்ததி உண்டாகும் பொருட்டு. எதுக்காக? பக்தி விருத்திக்கு எதுவான சந்ததி. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் ஏன் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு இருக்க வசனம். ஆண்டவர் கிருபையில் நான் ஒரு கெட்ட வார்த்தையும் பேசினதில்லை. எனக்கு வந்து அப்படி பேசுகிற யாரு கூட நான் பழகினதில்லை. ஐ டோன்ட் ஹேவ் அ வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸ். உலக பிரகாரமான நண்பர்கள் எனக்கு ரொம்ப இல்லை. ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, ஸ்கூலு, வீடு, சர்ச், இதுதான் என்னோடய சர்க்கிள். காலேஜ் படிக்கும் போது காலேஜ், வீடு, சர்ச், இதுதான். வீட்டுக்கு வந்தால் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்போம், வீட்டில் டிவிலாம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு பெரிய எக்ஸ்போஷர்ஸ் இல்லை, தப்பிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு நிறைய வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு நிறையா இருக்கும். அவன் வந்து ஒரு மாதிரி மண்டையை வெட்டிப்பான், அதே மாதிரி நம்மளும் வெட்டணும்னு நமக்கு தோணும். அவன் டுப்பாக்குற மாதிரி ஒரு ஷர்ட் போடுவான், அதே மாதிரி ஒரு ஷர்ட் நானும் போடணும்னு தோணும். அவன் ஒரு கிழிஞ்ச பேண்ட் போடுவான், அதே மாதிரி நானும் போடணும்னு நமக்கு தோணும். அவன் எதையாவது ஒன்று கழுத்துலையோ காதலையோ மாட்டி சுற்றிட்டு இருப்பான், அதே மாதிரி நம்மளும் மாட்டணும்னு தோணும். ஏன்னா நம்மளை கோழி குஞ்சு கூட தானே இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆனால் நீங்களாம் யார்? உயர பறக்க அழைக்கப்பட்ட கழுகு. ஆனால் உங்கள் கெப்பாசிட்டி 1000 cc நீங்கள் மறந்துட்டு அவனோடு கூட நம்ம குடும்பம் நடத்திட்டு இருப்போம். நீ வாடா மச்சான் போகலாண்டா, படத்துக்கு போகலாண்டா. ஆமாம் தானே? நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. நீங்கள் எவ்வளோ முக்கியமான ஆட்கள்னா, ஒரு பெரிய வார், இப்போ நம்ம யுத்தம் நடக்க போகுது நம்ம கண்ட்ரியில் இல்லையா? ஒரு மிகப்பெரிய வாருக்கு நீங்கள் தான் தலைவர். இப்போ இந்த வார ஒரு மிகப்பெரிய போர் நடக்க போகிறது. அந்த போரை உங்கள் தலைமையில் தான் நடத்த போகிறோம். நீங்கள் நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு மேகி வேணுமா, பச்சி வேணுமா, நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? தயவு செஞ்சு இவங்க 2 பேரும் தூக்கி வெளில வீசுங்க சொல்கிறேன். நல்ல பிள்ளை, குட்.
நல்ல விஷயத்தை கவனிங்க. நான் வந்து நாட்டை காப்பாற்ற போகிறேன். நாட்டை காப்பாற்ற போகும்போது உங்களுக்கு என்ன வேணும்? யோ தள்ளியா தயவு செஞ்சு, யுத்தம் நடக்க போது நீங்கள் மேகி வேணுமா பஜ்ஜி வேணுமா கேட்டிருக்க, தள்ளுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? சரி, குழந்தைங்க ஏதோ தெரியாமல் சொல்லிடுச்சு விடுங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு அழைப்பை கர்த்தர் மேலே வச்சிருக்கிறார். யூ ஆர் சோசன் ஃபார் த ஆர்மி ஆஃப் காட். ஆமென். கர்த்தருடைய சேனைகளுக்கு என்று நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சும்மா ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையை அழைக்கப்படலை. உங்களை தேடி வர வைப்பார். ஏன் மூஞ்சிக்கு நான் 45 பேரை வேணான்னு சொல்லியிருக்கேன். எப்படி? கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்றீங்களா? எனக்கு கல்யாணம்னா பயம், பொண்ணுங்கனாலே ரொம்ப பயம். ஆமாம், நல்லா வச்சு செஞ்சுருவாங்க நம்மளேன்னு சொல்லி. அதனால் எனக்கு நிறைய கசின் சிஸ்டர்ஸ். அப்போது நமக்கு வந்து பெருசாக எனக்கு ரொம்பலாம் வைக்கலாம் பட தெரியாது. அதனால் ஆண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக என்னை வளர்த்துட்டார். அந்த நாட்களில் நிறையா பிள்ளைகளெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிடும், சரி இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். ஒருத்தர் ரொம்ப அழகாக வரும்போதே இதை விட நம்மளால் ஆண்டவர் அழகாக வச்சுருப்பார் அப்படின்னு திரும்பிடுறது. பயங்கரமாக ஒரு பொண்ணு இங்கிலீஷ் பேசிட்டு ஐ ஃபெல் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் யுவர் வர்ஷிப், யூ நோ கேன் ஐ ஹேவ் யூ நம்பர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா பிசாசுரா அப்படின்னு உள்ள ஒரு சத்தம் கேட்கும். உடனே சரி 2 அடி உள்ள தள்ளிடு, இல்லை நான் ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல, ஐம் சாரி. நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க? அதுன்னு கேட்குறது நாங்களே கொடுத்துருப்போம். கேட்குற வரைக்கும்லாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோனே. நானே போய் எப்படி இருந்துச்சு, அப்புறம் நல்லா இருந்துச்சா? See, you have a strong calling. உங்கள் மேலே கர்த்தர் விலையேற பெற்ற அழைப்பு வச்சிருக்கிறார். ஆமென். ஸோ அதை கெடுத்து போடுறதுக்கு இந்த ஒரு இந்த ஒரு பாவத்தை தான் பிசாசு என்ட்ரியாக யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் இருக்கட்டும். முக்கியமாக பைபிளிலிருந்து எடுத்தோன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லைன்னு இருக்குது வசனம். பரலோகத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஒரு தம்பி என்ன சொன்னால், பரலோகத்துக்கு போகலைன்னா என்ன நினைப்பேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவர் உன்னைய சிலுவையில் அவர் தொங்கி காப்பாற்றுறதுக்கு காரணமே என்னது தான்? பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போகணும் தான். அவன் சொன்னான், எதுக்கு இப்போ சிலுவையில் தொங்கணும்? ரொம்ப முக்கியமாக. நீங்கள் அவன்கிட்ட பாஸ்டர் பிள்ளை அது. நான் வசனம்லாம் சொல்கிறேன், டே உனக்காக தான்டா அவர் மறிச்சார். எதுக்கு? யார் மறிக்க சொன்னானே? அப்புறம் நான் ஜெபம் பண்ணிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு வச்சுருந்தேன். 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயருக்கு அப்புறமா வந்தான் என்கிட்ட, அண்ணே ஒரு பயங்கரமான பிரச்சனைண்ணே, எனக்காக ஜெபம் பண்ணிங்க. நான் சொன்னேன், எதுக்குப்பா ஜெபம் பண்ணிக்கிட்டு? ஜெனனை இப்படி சொன்னேன் எப்படின்னா, பயங்கரமான பிரச்சனைண்ணே. பிரச்சனை வந்து இப்போ என்ன நடக்க போகுது? ஆனால் பிரச்சனை அசிங்கமாயிருச்சு. அசிங்கப்பட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்? இவனுக்கு இப்போ தான் தோணுது, ஐயா தயவு செஞ்சு பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு பேசாதீங்க, ஜெபம் பண்ணி கொஞ்சம் சாமிகிட்ட கேளுங்க, நான் ஆண்டு விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், டேய் உனக்கு பரலோகத்தை பற்றி பேசினா புரிய மாட்டேங்குது. சில நேரத்தில் சில விஷயங்களை இப்படி செஞ்சால் தான் புரியுது. அதனால தான் இந்த ரேஸ்லாம் ஓடும்போது, இப்போ எனக்கு வந்து வயசுலாம் சொல்ல வேண்டாம். உங்கள் பேர் என்னது? ஜெசிந்த். இப்போ தம்பி இருக்காரு, அவரும் நானும் உட்காருங்க, தேங்க்யூ. அவரும் நானும் இப்போ ரேஸ் ஓட போகிறோம். யார் ஃபஸ்ட்டு ஓடுவா? யார் சொன்னாங்க உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரப்பா? யாரோ 2 பேர் நீங்கள் தான்ட்டாங்க. அப்படியா இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சு கிளம்புவானான்னு பார்ப்போம். தம்பி தான் வேகமாக ஓடுவாப்ல, சரியா? அவர் தான் வேகமாக ஓடுவார். அவர் இப்போ ஓடுவார், நான் மெதுவாக ஓடிக்கிட்டு இருப்பேன். இப்போ ஆண்டு 2 சொல்லுவார், டே உன் கெப்பாசிட்டி பெருசுடா, நீ ஓடுறது டிவிஎஸ் 50. கோச்சுக்காதீங்கல்ல, உன் கூட ஓடுறது என்னது? டிவிஎஸ் 50. இன்னும் ஓடினுவார். நான் வந்து இல்லை ஆண்டவரே, அவர் என்னை விட இளவட்டமாக இருக்கார், பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கார், வேகமாக ஓடுறாரு, லீனாக இருக்கார், நான் கொஞ்சம் சைஸில் அப்படி இருக்கேன் அப்படின்லாம். இல்லை ஆண்டு சொல்ல, உனக்குள்ள சிசி என்ன வச்சுருக்கேன்? 1000 சிசி ஓடுனா. இல்லை ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தெரு நாயை அவுத்து விடுறாரு. இப்போ என் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? இது வரைக்கும் நான் யாரை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கேன்? டெஸ்டினியை பார்த்து ஓடலை, இவரை பார்த்து தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இதை என்னைக்கு நம்ம பிடிக்க போகிறோம், அது ஓடிடும் அப்படின்னு நான் ஓடிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ யாரை பார்த்து ஓடுறேன்? பின்னாடி நாய் பின்னங்கால் பிடரில் படத்தக்கதாக அடிச்சு கிளம்பி போயிட்டு இருக்கேன். இப்போ கேலரியில் எல்லாரும் எழும்பி கைதட்டுறாங்க. ஏன்? நான் ஜெயிச்சிட்டேன். ஆனால் என் ஓட்டத்தை ஏன் பின்னாடி நாய் துரத்துதுல. இப்போ ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாரு, தயவு செஞ்சு நில்லுங்க. நான் சொல்றேன், யோ நாய் யார்? நாய் இல்லையே. திரும்பி பார்த்தா நாய் காணா. என்னை ஓட வைக்கிறதுக்காக, உங்களை ஓட வைக்கிறதுக்காக சில தெரு நாய்களையும் சொறி நாய்களையும் அவுத்து விடுகிறது வழக்கம். இப்போ திருதாங்க அந்த பிரச்சனை வந்துச்சுனே. இப்போ தான் நம்ம உண்மையாக போய், ஆண்டவரே தயவு செஞ்சு இந்த பிரச்சனை எப்படியாவது என்னை காப்பாற்ற ஆண்டவரே உண்மையாக ஜெபிக்கிறோம்.
த ட்ரூத்ஃபுல் ப்ரேயர் கம்ஸ் வித் அ ப்ராப்ளம்ஸ். பிரச்சனையில் தான் என்ன வருது? ப்ரேயரே வருது. ஆமாவா இல்லையா? இவங்களுக்கெல்லாம் புரியுதோ இல்லையோ, பெரியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ அதனால் நம்ம ஆளுகளுக்கு தெரியாது. இவன் சின்ன வயசுலேயே போய் ஒரு ட்ராப்பில் மாட்டிக்குவான். போய் ஒரு மாட்டு வண்டியவே பிடிச்சி தொங்குவான். இதான் எனக்கு வேணும் ஆண்டவரே வேணும். உனக்கு பென்ஸ் வச்சுருக்கேன்டா, பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு மாட்டு வண்டி தான் வேணும் ஆண்டவரே. நல்லா அடி வாங்கி மூக்கிலெல்லாம் ரத்தம் வந்ததுக்கப்புறம் என்னை கழுவும் நான் சுத்தமாவேன். எவ்ரி யூத் மீட்டிங்கில் வந்து ஆண்டவரே நான் ஒரு பாவின்னு முதல் வச்சுருந்து நின்றுவாங்க. இவங்களை பார்த்தா எனக்கு கோபமாக வரும். இப்போ யாரும் வராமல் இருந்துடாதீங்க அதுக்காக, சரியா? ஏன்னா எல்லா மீட்டிங்லையும் ஆண்டவரே இதான் கடைசி மீட்டிங், இன்னையோட விடுறேன், இதுக்கப்புறம் நான் தொடமாட்டேனே, இந்த பாவத்தை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிற அனைவரும் உண்டு. அடுத்த மீட்டிங்லேயும் வந்து அதே டயலாக்கை சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆமாவா இல்லையா? இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்லாம் கொடுத்து கேள்விலாம் கேளுங்கப்பான்னு சொன்னோன்னா மொக்கையாக ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னது? லவ் பண்ணலாமா வேணாமா? எல்லா யூத் மீட்டிங்லேயும் இந்த ஒரு 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 கொஸ்டின் வந்துடும். இதை பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்? உலகத்தில் எவ்வளோ வேலையை கர்த்தர் இவன் மேலே வச்சுருக்கிறாரு. இவன் என்ன கேட்டுட்ருக்கான்? நான் மேகி சாப்பிட்லாமா, பஜ்ஜி சாப்பிட்லாமா? உன்னை நம்பி ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நான் நடப்பிக்க போகிறேன்னா, நீ ஒரு தாவீதுரா, கோலியாத் அங்கே கரைச்சி வச்சுருக்கான்டானா, இருக்கட்டும் ஆண்டவரே, இப்போ நான் வந்து பீஸா சாப்பிட்லாமா, பர்கர் சாப்பிட்லாமா? இல்லை, see God has a bigger plan for you. மிகப்பெரிய திட்டங்களை ஆண்டவர் உங்களுக்காக வச்சுருக்கிறார். சில பாவ பழக்கங்கள், சிற்றின்பங்கள், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களோட கெப்பாசிட்டியை கம்மி பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன் 33 வயசு பலன் மிகுந்த வயசு. இங்கே ஒரு சிலர் மிகப்பெரிய பாவங்களால் ரொம்ப வீக்காகி தங்களுடைய திருமண வாழ்க்கையை சுத்தமாக நாசமானவர்கள்லாம் உண்டு. அது மாத்திரம் இல்லை, ஒருத்தர் நேருக்கு நேராக பார்த்து ஒழுங்காக பேசவே முடியாது. எந்த டிசிஷனையும் ஒழுங்காக எடுக்க முடியாது. ப்ராப்பராக டிரைவ் கூட ஒரு சிலரால் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் நிறைய பேர் இருக்கும். சரியா, பப்ளிக்கில் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் சென்சார் பண்ணி நான் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம கடைசியாக ஜெபிக்க போகிறோம். சரியா? ரெடியா? பேசலாமா வேணாமா? என்ன பாஸ்டர் சொல்லலாமா? அவங்களுக்குலாம் அவங்களாம் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால ஒரு சிலர் ரொம்ப அடக்கொடுக்கமாக உட்காந்துருக்காங்க. ஆமே நல்ல ஆண்டு. நீங்களாம் யாரும் எனக்கு தெரியும். சரியா? சரி, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஆம்பளை பிள்ளைங்க தயவு செஞ்சு தலை குளிக்கணும்னா தலை தான் குளிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு குளிக்கணும், தலை குளிக்கணும். ஓகே, மறந்துடவே கூடாது. மினிமம் ஒரு வாரத்தில் 4 தடவையாவது குளிக்கணும். ஓகேயா? பின்னாடி கேட்குதா? குளிக்கணும்னு உடனே ஐயோ அவர் முக்கியமாக ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா குளிக்க சொல்லிட்டுருக்கார். நாங்கள் வாரத்தில் 2 நாள் குளிக்கிறது, ஒரு நாள் குளிக்கிறதே பெரிய விஷயம். ஸோ யூ ஹாவ் டு பாத் எவ்ரிடே, அட்லீஸ்ட் வாரத்துக்கு 4 times. அது 7 நாளைக்கு 4 தடவை நீங்கள் குளிக்கணும். குளிச்சிங்கன்னா என்ன தான் குளிக்கணும்? தலைக்கு தான் குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கலாம், தப்பு இல்லை, குட். அது மாத்திரம் இல்லை, ஆம்பளை பிள்ளை ஒருத்தன் ஜென்யூனாக இருக்கான்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கலான்னா நெயில் கட் பண்ணி நீட்டாக இருப்பான். ஓகேயா? ஆமாம், இந்த நெயில்ஸ் வளர்க்குறது ஒருவேளை சும்மா எவனையாவது பார்த்து வளர்த்துட்டு இருப்பீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் பார்க்கக்கூடாது. யூ ஹாவ் டு வாட்ச், இங்கே கவனிக்கணும். சரியா? ஒருவேளை இப்போ நீங்கள் இல்லைண்ணா டைம் இல்லைன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் வாரத்தில் 2 தடவையாவது 3 தடவையாவது என்ன பண்ணிடணும்? அழகாக நெயில் கட் பண்ணிட்டோம். அதில் கூட ஒரு விஷயம் இருக்குது. அதில் சேர்ற எல்லா விதமான அழுக்கும் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களை செக்ஷுவல் ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணோம். சும்மா இருக்க விடாது. அது மாத்திரமில்லை, முக்கியமான விஷயம், நீங்கள் யாருன்றதை ஒருத்தர் வந்து உங்கள் அறையில் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃபோனை உங்கள் கையில் இருந்து உங்கள் யூடியூப்பை மட்டும் ஸ்க்ரோல் பண்ணுறா நீனே திருப்பி வச்சு அப்படின்னா அதில் என்ன வருதோ அதை தான் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? ஸோ நீங்கள் போய் ஹிஸ்ட்ரிலாம் டெலீட் பண்ணால் கூட நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பேசுகிறதுலாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஆமாவா இல்லையா? நீங்கள் என்ன செஞ்சுட்டு நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. பிசாசு அதை பார்த்துட்டு தான் இருக்கிறான். அவனுக்கு உங்களை குற்றப்படுத்துறதுக்கு நிறையா சோர்ஸ் தேவைப்படுது. அதனால் அடிக்கடி உங்களை பாவத்தில் விளை வைக்கிறது அவனுடைய கடமை. அதனால் இந்த மாதிரி பாவ பழக்கங்களுக்கு எதெல்லாம் சோர்ஸாக இருக்கோ, எதெல்லாம் செய்ய தூண்டுதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. முக்கியமாக செக்ஷுவலாக ஜாலியாக பேசுகிறவனா இருந்தாலும் சரி, சர்க்காஸ்டிக்காக பேசுகிறவனா இருந்தாலும் சரி, அதுபோல் காரியங்களை குறித்து பேசுகிற எந்த கூட்டத்தோடையும் ரசிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சேராது. ஓகேயா? ஆமாம், க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்களாம் அப்படி தான் பேசிக்குவோம். அப்படின்னா ஒருவேளை நீங்கள் பேசுகிறீங்கன்னா என்னோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற துதி உங்கள் வாயிலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் வராதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் உங்கள் மேலே மிகப்பெரிய பொறுப்புகளை வச்சுருக்கிறார்.
யூ cannot spoil yourself. ஆண்டவர் உங்களை நம்பி உன்னதமான பொறுப்பு வச்சுருக்கும் போது பாவ பழக்கங்களுக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஜீவன் கூட காசு கொடுத்தா கிடச்சிரும். வென்டிலேட்டர் மாட்டி சாகிற ஒருத்தனை ஜீவனோட வச்சுக்கலாம், ஆனால் எதை திரும்ப கொண்டு வர முடியாது காசு கொடுத்து. யூ கேனாட் ரிட்டர்ன் யுவர் டைம்ஸ். உங்கள் நேரத்தை என்ன பண்ண முடியாது, திரும்ப கொண்டு வரவே முடியாது. ஆமாம், வாழ்க்கையில் அநேகர் உண்டு, திரும்ப அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்களை வீணடிச்சிடாதீங்க. குப்பரைப்படுத்திட்டு எதையாவது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்க வேண்டாம். ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்லித்தரேன். இந்த நாட்களை நீங்கள் எப்படி பிரயோஜனப்படுத்திக்கலாம். நான் என்னோடய வாலிப நாட்களில் எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக ஜெபிக்கிற ஒரு தாய். மணிக்கணக்காக ஜெபிப்பாங்க. நைட்டு 10 மணிக்கு போனால் காலையில் 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப ஆசையாகி இன்ஸ்பயர் ஆகி நானும் ஒரு நாள் 10 மணிக்கு போய் கதை அடைச்சிட்டு மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிட்டு டைம் பார்த்தேன் 10:05. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி. அதுக்கப்புறம் ஜெப குறிப்பெலாம் எடுத்துகிட்டு போய் முழங்கால் யுத்தம் நம்ம எல் ஜோசப் அண்ணன்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை வாங்கி அதை ஃபுல்லாக ஜெபம் பண்ணி முடித்தா கூட அரை மணி நேரத்தை தாண்டலையே. முக்கிய ஜெபம் பண்ணால் கூட 3/4 மணி நேரத்தை தாண்ட மாட்டேங்குது. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் வாசிக்க தெரியும். இப்படி உட்காந்து நான் பாட்டுக்கு பாட ஆரம்பித்தேன். பாட்டு ஆராதனையாக மாறிச்சு, ஆராதனை வாழ்க்கையாக மாறிச்சு. 10 மணி 12 மணி ஆச்சு, 12 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு. கிட்டத்தட்ட என்னோடய யூஜிலேருந்து என்னோடய படிப்பு முடிக்கிற வரை பிஹெச்டி டேஸ் வரை கிட்டத்தட்ட ஒரு 5 6 7 இயர்ஸ் வரை கண்டினியூவாக நைட்லலாம் நான் அதிகமாக ஆண்டவரை ஆராதிக்கிறது வழக்கம். அப்படியே ஒரே பாட்டு தான் பாடுனா அப்படி மணிக்கணக்காக டைமே தெரியாது. திடீர்னு 5 மணிக்கு நான் அலாம் வச்சுருப்பேன். ஏன்னா 10 o'clock காலேஜ் போகணும். அதுக்காக நான் 5 o'clock அலாம் வச்சுட்டு 5 மணிக்கு தூங்கி 9 மணிக்கு எழும்பி குளிச்சுட்டு காலேஜ் போவேன். இப்படி இருந்ததுனால அந்த நாட்களில் என்ன பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ பாவங்கள் வந்தாலும், எந்த பொண்ணு வந்தாலும், எந்த இச்சை வந்தாலும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் மட்டும்தான், பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். நீங்களும் நானும் ஒரு டிசிஷன் எடுக்கலாமே தவிர செயல்படுத்த முடியாது. யூ கேனாட் டூ, யூ கேனாட் ஸ்டாப் சின். நீங்கள் பாவத்தை என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. நீங்கள் ஆசைப்படலாம், ஆண்டவர் அதை பார்க்குறாரு, அவர் சந்தோஷப்படுறாரு. என் பிள்ளை செய்யணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆமாம். உங்கள் அட்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து நீங்கள் வளர்ந்துருந்தால் மாத்திரம் பத்தாது, முதிர்ச்சியாக இருக்கணும். உங்கள் க்ரோத் பெருசு இல்லை, உங்கள் மெச்சூரிட்டி தான் பெருசு. ஆமாவா இல்லையா? ஆமாம். சரி, நான் எத்தனை பேருக்கு தெரிகிறேன்? என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த 2 கேள்விக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் தெரிகிறேன்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரிகிறேனான்னு அர்த்தம். என்னை தெரியுமானா ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமான்னு அர்த்தம். ஆண்டவருக்கு உங்களை முன்னாடியே தெரியும், இப்போ உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவருக்கு உங்களை தெரியும், பார்த்துட்டு இருக்கிற தேவன், அவர் காண்கிற தேவன். ஆமாம், இஸ் வாட்சிங் காட். உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். 24/7 இஸ் வாட்சிங் யூ. ஒரு சர்வேலன்ஸ் கேமரா இருக்குன்னா ஒரு இடத்துல போய் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருப்பீங்க. ஆமாம் தானே? ஒரு ரூமில் யாருமே இல்லைன்னா நல்லா தலையை சொரிஞ்சிட்டு இஷ்டத்துக்கு உட்காந்துருப்போம். ஒரு சர்வேலன்ஸ் கேமரா உங்களை பார்த்துட்டே இருக்குது, அது ஆண்டவரோட கண்கள். ஆண்டவர் உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்கிறார். நீங்கள் செய்கிற நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்தாலும் சரி, பொய் காரியங்களாக இருந்தாலும் சரி, பாவ காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து கேதர் பண்ணிகிட்டே இருக்கிறார். என் பிள்ளை என்ன செய்கிறான், இவனை நம்பி நான் கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு உண்டு, இவன் எப்போ திரும்பி வருவான் அப்படின்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். யூ ஹாவ் டு ரியலைஸ் யுவர் செல்ஃப். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பாவங்களை நீங்கள் விட்டால் மட்டும்தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். இங்கே இருக்கிற ஒரு சிலர் மேலே கர்த்தர் ஒரு சில அழைப்பு வச்சுருக்கிறார். ஆமாம், இந்த மீட்டிங்காக வந்து நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஆண்டவர் ரொம்ப பிரத்யட்சமாக என்கிட்ட பேசின வார்த்தை என்னென்னா, குறிப்பிட்ட ஒரு சந்ததியை நான் ஏற்படுத்துவேன், இவர்கள் வல்லமையாக எழும்பி ஊழியம் செய்வார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே இருக்கிற ஒரு சிலர் உண்டு, அவர்களை வல்லமையாக நான் பயன்படுத்துவேன், தேசங்களில் நான் பயன்படுத்துவேன். அப்போது எனக்கு வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு வேர்டு வந்துச்சு, உள்ள ஒரு இன்சஸ் இருந்துச்சுன்னா திரும்ப நான் ஜெபம் பண்ணுறது வழக்கம். இப்போ நான் என்ன ஜெபம் பண்ணணும், நான் என்ன யோசிச்சணும், இதே காரியங்களே மனைவி வந்துச்சு, நான் ஆண்டவரை பேசினார் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை நம்பி தான் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா தெர் இஸ் அ கம்ப்ளீட் பர்பஸ். உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு விலையேற பெற்ற திட்டத்தை வச்சிருக்கிறாரா? விசுவாசிக்கிறீங்களா? ரைட், நான் முடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தரை மாத்திரம் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண விருப்பப்படுகிறேன். அவர் பேர் என்னென்னா பாராக்ளிட்டஸ். சொல்லுங்கள். பாராசூட்டில் பாராக்ளிட்டஸ்.
அப்படின்னா யாரு? பாராக்ளிட்டஸ்னா யாரு? தேங்க்யூ. பின்னாடி இருக்கா தெரியுமா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர். The Holy Spirit of God. Paracletus. Hallelujah. Paracletusக்கு மீனிங் என்னன்னா the coacherன்னு அர்த்தம். He is a helper, coacher. ஒரு அத்லட் இருக்கார், ஓட்டப்பந்தய வீரர். இவர் வேகமாக ஓடுகிறதுக்கு ஒரு கோச்சர் என்ன பண்ணுவார்னா, இவர் எத்தனை மணிக்கு எழும்பணும், எத்தனை மணிக்கு என்ன சாப்பிடணும், எவ்வளோ தூரம் ஓடணுன்றதெல்லாம் யார் தான் சொல்லிக் கொடுப்பா? இந்த கோச்சர். இவரை விட வேகமாக யார் ஓடுவா? இந்த கோச்சர் ஓடி காட்டுவார். எவ்வளோ தண்ணி குடிக்கணுன்றது யார் தான் சொல்லுவா? இந்த கோச்சர் தான் சொல்லுவார். எல்லாம் ஓகே. த ஃபைனல் டே, கடைசி நாள், ஓட்டத்தின் கடைசி நாள் அன்னைக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாம் நிற்கும்போது இந்த கோச்சர், நார்மலான ஒரு உலக கோச்சர் என்ன பண்ணுவார்னா, கேலரியில் அமர்ந்து கமான் கமான் ஹரியப் ஒன்றால் முடியும்னு கைதட்டுவார். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்கள் அந்த விசுவாச ஓட்டத்தில், வாழ்க்கை பாதையில் ஒரு கேலரியில் அமர்ந்து ஓடுறா மகனேன்னு சொல்கிற ஆள் இல்லை, உங்கள் பக்கத்திலே ஓடி வருகிற சர்வ வல்லமை இல்லை தேவன். ஹல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த தேவன் நம்மளை கண்ணோக்கமாக பார்த்துட்டே இருக்கிறார். அவர் கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கு. என் பிள்ளை ஓடிடுவான், என் பிள்ளை ஜெயிச்சிருவான். ஆனால் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னொருத்தனோட பாதையில் ஓடக்கூடாது. இல்லை, நீங்கள் ஓடிட்டே இருக்கும்போது இந்த பாராக்ளிட்டஸோடைய சிறப்பம்சங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். ஆண்டவர் சும்மா சாதாரணமாக ஒருத்தனை அப்படி தெரிந்தெடுத்து இந்த ஓட்டப்பந்தயத்தில், இந்த ரட்சிப்பின் பாதையில், விசுவாச ஓட்டத்தில் நிறுத்துகிறது இல்லை. இன்னைக்கு ஒரு யூத் மீட்டிங் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஏதோ சும்மா நீங்கள் வந்து அமரல. ஆண்டவர் மிகப்பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உங்களுக்கு அது திட்டம் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் உங்கள் மேலே திட்டம் இருக்குன்றது மாத்திரம் தெரியும். யூ ஹாவ் அ காலிங். யாருக்கு தெரியும்? எங்களை காட்டிலும் நீங்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற, தேசங்களிலே பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களை ஆண்டவர் உங்களை மாற்றக்கூடும். ஆனால் ஆண்டவர் விரும்புறது போல நீங்கள் ஓடணும். நீங்கள் ஸ்லோவாக ஓடினாலும் சரி, ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் சரி, ஆவிக்குரிய ஓட்டத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். யூ ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் ரேஸ். பாதியில் என்ன பண்ணக்கூடாது? நிறுத்திடக்கூடாது. ஓடி முடிக்கிற ஒரு அனுபவம் வேணும். ஓடி முடிக்கணும். ஆண்டவர் நமக்காக ஜீவனை தந்தார். இந்த பாராக்ளிட்டஸ்க்கு ஒரு ஒரு குவாலிட்டி. 6 பேர் ஓடுகிற அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே வருகிறார். ஓடிட்டே இருக்கும்போது நீங்கள் தான் அதில் ஓடுறீங்க. ஆண்டவர் உங்கள் அருகிலே ஓடி வரார். ஓடிக்கொண்டிருக்கும் போது சில முட்கள் குத்துது. முள் எதை குறிக்குதுன்னா, பாவங்கள். நிறைய பாவம் நீங்கள் பண்ணுற பாவம் இதெல்லாம் உங்கள் காலில் குத்துது. அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டுருங்க. இல்லைடா, நீ ஓடு, நான் உன்னை பரிசுத்தமாக்குறேன், இந்த முள்ளெல்லாம் பிடிங்க போடுறேன். ஆண்டவர் எல்லா பாவத்தையும் எடுத்து போடுறார், ஓடுன்றார். நீங்கள் ஓட ஓட இந்த குத்துற இடங்கள் எல்லாம் ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் பண்ண பாவத்தினால் வருகிற பின் விளைவுகள். கடைசியாக ஒரு டெஸ்டினி இருக்கு. என்னன்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு நீச்சல் குளம், இதையும் நீந்தி கொஞ்சம் தூரம் ஓடுனா ஜெயிச்சிடலாம். அப்போ நீங்கள் அந்த நீச்சல் குளத்தில் விழுந்தபோது அது ஒரு தூஷணம் என்னன்னா, நீங்கள் பண்ண பாவத்தினாலே மற்றவர்கள் உங்கள் பேரை கெடுக்கிறது. வாலிப நாட்களில், டீனேஜர்ஸில் நீங்கள் பண்ண பாவம், தப்பு, இதெல்லாம் நீங்கள் தெரியாத நினச்சிட்டு இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட வயசானதுக்கப்புறம் நீங்களாம் இப்படி இருந்தவன் தானடா அப்படின்னு நம்மளெல்லாம் அசிங்கமாக பேசி, ஒரு உயர்வுகளுக்கு, ஒரு ஸ்தானங்களுக்கு உங்களை போய் ஷைன் பண்ண முடியாதபடி உங்களை கெடுத்து போடுகிற, சாட்சியை கெடுக்கிற, உங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு அனுபவம் இதை பிசாசு பண்ணுவோம். அப்போ ஒரு சிலர் எல்லாம், ஒருவேளை நீங்கள் அதில் இருப்பீங்கன்னா, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, நான் செத்துறேன், எல்லாரும் என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க, இந்த பேச்செல்லாம் என்னை மூழ்கடிக்குதுன்னு நீங்கள் முங்கிடலாம். ஆண்டவர், நீ எலும்பு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. பரவாயில்ல, எலும்பு அப்படின்னு இல்லை. அவரே உள்ள குதிச்சு தூக்கி உங்களை தோளில் போட்டுட்டு நீந்தி வந்து திரும்ப அந்த ட்ராக்கில் ஓடி வரார். இப்போ ஓடிக்கொண்டிருக்கும் போதே உங்கள் தலை பின்னாடி தொங்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களோடு ஓடி வந்தவர்கள் எல்லாம் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மொதல் வரிசையில் ஃபஸ்ட்டு யார் தான் ஓடுறா? நீங்கள் தான் ஓடுறீங்க. நீங்கள் தான் ஓடுறீங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னா, நான் ஜெயிக்க போகிறேன்ற ஒரு ஆசை, சந்தோஷம். ஆண்டவர் என்னை காத்துட்டாரு, நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னா, ஆண்டவர் இப்போ ஓடிட்டே இருந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களை சடனாக நின்று கீழே இறக்கி விட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வை அப்படின்றாரு. என்னது சொல்லுங்களேன்? ஒரு ஸ்டெப் எடுத்து வைடா.
ஆனால் ஆண்டவர் பார்த்து நீங்கள் ஆண்டவரே என்னால் முடியாது, ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சிச்சு நான் நினச்சேன், என்னால் ஒரு ஸ்டெப்லாம் எடுத்து வைக்க முடியாதுன்னா, இல்லை இந்த ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வை, இந்த ஒரு முடிவெடு, இனி பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவெடு. இல்லை ஆண்டவரே என்ன விட்டுருங்கன்னா, இல்லை ஒரே ஒரு ஸ்டெப். சரி எடுத்து வைப்போன்னு கஷ்டப்பட்டு இந்த மனுஷன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா மொத்த கேலரி எழுப்பி நின்று கை தட்டுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அப்படின்னா, அவன் ஸ்டெப் எடுத்து வச்ச அந்த இடத்துல தான் என்ன இருந்ததுன்னா, இந்த டெட்லைன் இருந்துச்சு. ஏன் அதை ஆண்டவர் அவனை இறக்கி விட்டு பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, அங்கேயும் என் புள்ள தாண்டா ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நான் விழுந்து போயிடலாம், தோற்று போயிடலாம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் பாராக்லிட்டஸ், ஹி இஸ் a helper, he is a coach. அவர் உங்களுக்கு தீமையானவைகளிலிருந்து விடுதலை தருகிற வல்லவர்.